عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم أصلح لنا ديننا التي هو عصمة أمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي إليه معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير واجعل الموت راحة لنا من كل شر. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக அத்-துரூஸுல் முஹிம்மா லிஆம்மத்தில் உம்மா, அத்தியாவசியமான அவசியமான பாடங்கள் ஒவ்வொரு பாமர முஸ்லீமுக்கும் தேவையான பாடங்களை அந்த தலைப்பின் கீழ் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு நாம் செல்கின்றோம், ஒரு தொழிலை நாம் ஆரம்பிக்கின்றோம், ஒரு இடத்தில் வேலை புரிய செய்யும் பொழுது அங்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கின்றது என்று அறிந்து கொண்டோம் என்றால் அங்கு நல்ல விதமாக நம்முடைய வேலைகளாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஏன் படிப்பாக இருக்கட்டும் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். உலகத்தில் நாம் எந்த ஒரு துறை போனாலும் சரி, எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் சரி, அதனை எப்படி நாம் சிறப்பான முறையில் அமைக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வது எல்லாருக்கும் அவசியமானதுதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் நாம் ஆங்காங்கே கேட்கக்கூடியது, அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்கே அன்றி வேறு எதற்காகவும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் வந்திருப்பதே அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த சொர்க்கம், நிரந்தரமான அந்த வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வாழ்வதற்காக இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒரு தேர்வு களமாக ஆக்கியிருக்கின்றான். அப்போ இந்த தேர்வில் நம்ம எக்ஸாம் ஒரு ஹாலில் இருக்கிறோம். இதில் என்னென்ன கிரைட்டீரியா இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தில் அழகான முறையில் வடிவமைத்து குர்ஆனிலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் சரி முன்மாதிரியாக நமக்கு அமைத்து விட்டு சென்றார். அந்த முன்மாதிரியை எடுத்துக்கொண்ட சஹாபாக்களும் பெரும் கூட்டம், அந்த ஜமாஅத்து பெரும் கூட்டம், அந்த ஜமாஅத்தில் எல்லா சாரார்களும் இருந்தார். அவர்களும் என்ன, இந்த உலகத்தில் எப்படி அல்லாஹ் வாழ வேண்டும், அல்லாஹை பூர்த்தி அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாஹ் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று விரும்பினானோ அந்த வாழ்க்கை வாழ்ந்து பொருத்தத்தை பெற்று ரலியல்லாஹு அன்ஹும் என்ற அந்த டைட்டிலை பெற்று சென்றார்கள். அப்போ நாம் இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், பெரியவர்களாக இருக்கட்டும், சிறார்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆலிமாக இருக்கட்டும், ஆலிம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், பாமரர்கள் அனைவர்களுக்கும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து அதன் பிரகாரம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வது கடமையானது தான். இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, வெறும் என்ன கேட்கக்கூடியவர்களுக்கு இல்லை, சொல்லக்கூடியவனுக்கும் இந்த முதல் கட்டமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய ஒரு தொடர்ச்சியில் தான் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு போன மாதம் நம்முடைய இந்த புத்தகம் ஆரம்பித்தோம். மாண்புமிகு ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புத்தகம். நீண்ட காலம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பணிபுரிந்து கண் பார்வையற்ற நிலையிலே, அல்லாஹ் அக்பர், அவ்வளவு மார்க்க பணியை புரிந்தார். எதுவரை என்றால் அவருடைய தக்வாவும் அவருடைய இறையச்சத்தின் உச்சக்கட்டம் என்று பார்த்தால் அவருடைய வாழ்க்கை சிறு வயதில் இருக்கும் பொழுதே கண் பார்வை இழந்தவர். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த பசீராவை கொடுத்து மிக உயர்ந்த உலகளாவிலே உயர்ந்த ஒரு அறிஞராக அமைத்தார்கள்.
அவருடைய சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ அவங்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்களை பார்க்கும் பொழுது, நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு அடியானும் வாழ்ந்திருக்கின்றார்களா? அவர் வாழும் வரை அவருடைய சிறப்பையோ அல்லது அவர்கள் மூலமாக மக்கள் பலனடைந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாது. மரணித்த பிறகுதான் ஒரு புத்தகமே எழுதப்படுகின்றது, இவருடைய பரிந்துரை மூலமாக மக்கள் என்ன பலனடைந்தார்கள் என்று பெரிய ஒரு புத்தகம். பாமர மக்கள் அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய ஏதாவது ஒரு உதவி என்ற விஷயங்கள் அவங்க ஹயாத் இருக்கும் வரை யாருக்கும் தெரியாது. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு யாரெல்லாம் அவர்கள் மூலமாக பலனடைந்தார்களோ, அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், மருத்துவ ரீதியாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை தெரியப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அறிஞருடைய புத்தகம் தான். அப்போ தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து நீண்ட காலம் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய பணியில் இருந்து பெரிய இப்போ இருக்கக்கூடிய உலகளாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அனைவரும் பார்க்கும்போது அவருடைய மாணவருடைய ஸ்தானத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர் ஒரு புத்தகத்தை வடிவமைத்து பாமர மக்களுக்கு அத்தியாவசியமான கல்வி, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய என்றால் அவனிடம் என்னென்ன விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சுருக்கமான ஒரு புக்லெட்டை அவங்க செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த புத்தகம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற முறை இதை பதிவு செய்து பிரிண்ட் அடித்து எத்தனையோ தடவை, அல்லாஹ் அக்பர், இந்த புத்தகம் எல்லா மொழியிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு மக்கள் பயனடைகின்றார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் அறிந்திருக்கின்றோமா? இங்கு ஒரு அறிஞராக ஆகுவதற்காக இங்கு சொல்லப்படலை. ஒரு பாமர மனிதன் என்னை நான் முஸ்லீமாக அழகிப்படுத்திக் கொள்வதற்கு, என்னை நான் ஒரு முஸ்லீமாக சொல்லிக் கொள்வதற்கு என்னிடம் என்ன கல்வி இருக்கின்றது, அல்லாஹ்வை பற்றி, அவருடைய மார்க்கத்தை பற்றி, அவருடைய தூதரை பற்றி, எது விளக்கப்பட்டது, எது தடை செய்யப்பட்டது, எது ஆகுமானது என்ற விஷயங்கள், சுருக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அதாவது தான் சுப்ஹானல்லாஹ் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு சம்பவத்தில் பார்க்கும் பொழுது, அவர் குறிப்பாக கண் பார்வை, குறிப்பாக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுடைய விஷயங்களில் அவர் அனுமதித்தார். சரி, நீங்கள் யாராவது கொடுக்குறாங்கன்னா குருப்பக்கள் அவங்க பெற்றுக்கொள்ளலாம், அனுமதித்தாங்க. உலமாக்கள் இதில் கருத்து இருந்தாலும் அவங்க அனுமதித்தாங்க. சொன்ன பிறகு அவங்க தன்னுடைய கண் பார்வையை அதை சீர்படுத்தலை. எவ்வளவு பெரிய ஒரு சுப்ஹானல்லாஹ் இறைச்சத்துடைய உச்சக்கட்டம். அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஒருவர் அவங்களுடைய ஏதோ ஒரு உறுப்புகள் செயலடைந்து விட்டதென்றால் அதை மாற்றுவதற்காக அவங்க என்ன செய்யலாம், அவங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டது என்று அவங்களுடைய ஒரு கருத்தாக இருந்தது. டொனேஷன் கொடுப்பது என்று கிடையாது, இங்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் செய்யக்கூடிய. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படு, ஷேக் நீங்கள் தான் ஃபத்வா கொடுத்துருக்கீங்க, அது அனுமதிக்கப்பட்டது, நீங்கள் ஏன் உங்களுடைய பார்வையை சீர்படுத்தலை, நீங்கள் ஏன் உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலை, நீங்கள் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் நீ செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் ஏன் செய்யலை என்று கேட்குறாங்க. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில், மக்கள் இதை நினைத்து கொள்ளக்கூடாது, எனக்காக நான் இந்த ஃபத்வாவை கொடுத்தேன் என்று. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர். அப்படியே வாழ்ந்தார். ஒன்றுமே இல்லை, இருளில் நம்ம கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சினாலே நம்ம தக்கி திணறிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகிடுது. நம்ம குழந்தைகளையும் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமா என்று நம்ம சொல்லி போய் விளக்கு எடுத்துகிட்டு விட்டு டார்ச்சோ அது மொபைலோ எடுத்து ஆன் பண்ணாத வரை ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நொடி, அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் அப்படி தான் அவருடைய வாழ்க்கையை கழித்தார். அவர் சொல்ல வார்த்தை இதுதான், மக்கள் நான் கொடுத்த இந்த ஃபத்வா எனக்காக, என்னுடைய சாதகத்திற்காக கொடுத்தேன் என்று மக்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் ஒரு மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு அவசியமான விஷயங்களை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய 2வது அமர்வில் இருக்கும். முதல் அமர்வில் நாம் பார்த்தோம், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் சூரத்துல் ஃபாத்திஹாவை அழகான முறையில் ஓதிய நிலையிலும், அதே போல சூரத்துல் ஜல்சலாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் அவர் அதை உச்சரிப்பும்
தெளிவான முறையில் அதை மரணம் செய்யக்கூடிய விஷயத்திலும் அவர் தன்னுடைய நேரத்தை கழித்து அதை மரணம் செய்து கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய பொருளை புரிந்து ஓதணும். அப்பொழுதுதான் நமக்கு நம்முடைய உள்ளச்சம், நம்முடைய சிந்தனை சிதறாமல் தொழுகையில் நம்ம கான்சன்ட்ரேஷனாக தொழக்கூடியும் என்று போன அமர்வில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். கடைசியாக சூரத்துல் தகாசுருடைய சூரா வரைக்கும் நாம் பார்த்தோம். இன்று இந்த அமர்வில் நாம் இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள சூரத்துல் அஸ்ர்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அதனுடைய பொருள் மட்டும், தஃப்சீர் இங்கு இல்லை. தஃப்சீர் என்று பார்த்தால் ஒவ்வொரு சூறாவுக்கும் சுப்ஹானல்லாஹ் எண்ணற்ற விளக்க உரைகள் இருக்கின்றது. அது போதுமானதாக ஆகாது. வெறும் சூரத்துல் அஸ்ரை எடுத்துக்கொண்டாலே அது கிட்டத்தட்ட இத்தனை மணி நேரம் ஆயிடும். சூரத்துல் அஸ்ர் உலமாக்கள் பெரிய பெரிய விளக்க உரையை பதிவு செய்திருக்கிறாங்க. பார்ப்பதற்கு சுருக்கமான சூறா, ஆனால் அதனுடைய அதனுடைய தாற்பீரியம், அதனுடைய பொருள், அதில் அடங்கியிருக்கக்கூடிய நசீஹா உபதேசங்கள், இது அனைத்துமே என்ன சுப்ஹானல்லாஹ் மிக விசாலமாகும். இப்போ நாம் நம்முடைய இந்த அமர்வில் இந்த சூறாக்குடைய பொருளையும் இதில் சில விஷயங்கள் அப்படியே நாம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த அமர்வில் அதனுடைய புத்தகங்களுடைய மற்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். இப்போ சூரத்துல் அஸ்ர் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா சூரத்துல் அஸ்ர் 103வது சூரா மக்கி சூறாவாக இருக்கு. அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அஸ்ரை இதனுடைய சிறப்பை பற்றி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, லவ் மா அன்ஸல அல்லாஹு இல்லா ஹாதிஹி சூரா லகஃபத். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய எந்த வசனங்களையும் மற்ற எந்த ஒரு அத்தியாயங்களையும் இறக்காமல், எந்த ஒரு சூறாவும் இறக்காமல் இந்த சூரத்துல் அஸ்ர் மட்டுமே இறக்கினான் என்றால், இதுவே மக்களுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையுடைய நெறிமுறையை காண்பிப்பார், இதுவே போதுமானது. இதுக்கு மேல் அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. அவங்களுக்கு ஆதாரத்தை நிர்வகிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஆதாரத்தை நிர்வகிப்பதற்காக இந்த சூறாவே போதுமானதாக இருக்கும் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ சூரத்துல் அஸ்ர் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றார். அல் அஸ்ர் என்று சொல்லும்போது காலத்துல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நம்ம அனைவரும் முன்கூட்டியே அறிவோம், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியமிடும் பொழுது அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், சொல்லப்படக்கூடிய செய்தியும் முக்கியமானதாக இருக்கும். சரி, நாம் எப்போ சத்தியம் செய்வோம்? நாம நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்போ செய்வோம்? சொல்லுங்க. யாராவது நம்பலன்னா சத்தியம் செய்வோம். சரி, வேற? உண்மையை நிரூபிப்பதற்காக நம்ம சத்தியம் செய்யறோம். வேற? அங்க என்னதான் அசல் அதனுடைய நிலையை நாம் தெரிவிப்பதற்காக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணை என்றால் அது சத்தியமாக இருக்கு. அதுவும் என்ன, அவசியம் இல்லாமல் சத்தியம் செய்யக்கூடாது. அவசியம் என்று இருந்தால்தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும். பொய் சத்தியம் செய்யக்கூடியவனை அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு. அப்போ நாம ஒரு விஷயத்தை நிரூபிப்பதோ அல்லது உண்மைப்படுத்துவதற்கோ அல்லது நான் சொல்லக்கூடிய வார்த்தை இது உண்மையானது என்று அவனை புரிய வைப்பதற்காக சத்தியம் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா அது உண்மையாக தான் இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை குறிப்பிட்டிருக்கின்றான், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸில் ஒரு விஷயத்தை பதிவு கூறியிருக்கின்றார் என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும். பொய் என்பதற்கே அங்கு இடமே கிடையாது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தை சத்தியம் செய்கின்றான்? இது மட்டுமல்ல, எண்ணற்ற இடங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பாக கடைசி சூறாக்களில், மக்கிய சூறாக்களில், மக்காவில் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்களுக்கு மக்கி சூரா என்று சொல்வாங்க. அந்த சூறாக்கள் அதிகமாக பார்த்தால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்கள் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்போ ஏன் அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகின்றான்? சத்தியமிடக்கூடிய காரணம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அவன் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை என்பதற்கு கிடையாது. ஏன்னா அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது என்று நம்ம நம்புறோம். ஏன் அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகின்றான்? சொல்லப்படக்கூடிய செய்தி மனிதனே உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 அவசியமானது. அந்த அவசியமான விஷயத்தை நீ எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் உனக்கு உணர்த்துவது இது ரொம்ப அவசியமானது, காது கொடுத்து கேளு.
நானே சத்தியம் இடுகின்றேன் என்றால் அந்த விஷயம் என்பது உன்னுடைய வாழ்க்கைக்கும் இம்மை மற்றுமை சீர்படுத்தக்கூடிய விஷயத்திற்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும். இதை கவனமாக கேள். இப்போ இங்கு அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர் என்று சத்தியமிட்டு காலத்தின் மீது சத்தியமிடுறார். காலம் என்றாலே எல்லாமே வந்துடும். இதில் ஒன்றுமே விதிவிலக்கின்றது. எல்லா விஷயம் காலம் நமக்கு நேரம் கூட வந்துடும், நம்முடைய ஆயுள் வந்துடும், பகல் இரவு, இந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்துடைய அனைத்து விஷயம், ஏன் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா சத்தியம் காலத்தின் மீது சத்தியமாக. என்ன அடுத்த கட்டம்? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா இங்க தெரியப்படுத்துறான், நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல நீ சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்றாய், அல்லாஹ்வை மறந்து மறக்கடித்து மார்க்கத்தை விட்டு நீ வாழ்கின்றாய். உன்னுடைய இந்த வாழ்க்கை என்ன? நஷ்டமான வாழ்க்கை தான். என்னதான் நீ உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் நீ நஷ்டவாளி தான். அந்த நஷ்டம் உனக்கு இன்னும் தெரியல, அல்லது நீ அந்த நஷ்டத்தை உணரவில்லை, அதை நீ லாபமாக கருதுகின்றாய். அல்லாஹ் தஆலா தெளிவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நஷ்டவாளிகள் தான். இதுல ஒருத்தனும் விதிவிலக்கு கிடையாது. இப்போ இந்த வார்த்தையில அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் அனைவரும் என்ன, அவர்கள் நஷ்டவாளியாக தான் இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் நஷ்டவாளிகள் என்று முதல் வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு, இதில் யார் விதிவிலக்கப்பட்டார்? மனிதனே, இந்த நஷ்டத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? இந்த 4 விஷயங்கள் உன்னிடம் இருந்தால் நீ இந்த நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாய். இல்லை என்றால் நீனும் நஷ்டவாளி தான். நீ எவ்வளவுதான் இந்த உலகத்துல மக்கள் உன்னை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், உன்னை மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும், உன்னை புகழக்கூடியவர்களாக இருக்கட்டும், நீ அல்லாஹ்வுடைய பார்வையில் நஷ்டவாளி தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் நஷ்டவாளி என்றால் அவன் எல்லா நிலையிலும் அவன் நஷ்டவாளி தான். அப்போ இந்த 4 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா விதிவிலக்காக வைக்கின்றான். என்ன அது? இல்லல்லதீன ஆமனு, சொல்லுங்க, வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸோ பில் ஹக் வதவாஸோ பிஸ்ஸப்ர். யாரை தவிர நஷ்டவாளிகளிலிருந்து யார் விதிவிலக்கப்பட்டது? எல்லாமே ஆண் பெண் அனைவரும் நஷ்டவாளி. இதுல 4 தன்மை உடையவர்கள் தான் அவர்கள் நஷ்டத்திலிருந்து பாதுகாப்பு. முதல் இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொள்வது நம்பிக்கை கொள்வது. எப்படி நம்பிக்கை கொள்வோம்? கல்வி இருந்தாதானே. அப்ப முதல் விஷயம் கல்வியை இருக்கக்கூடியவர், தெளிவுடன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஈமான் முஸ்லிமாக இருக்கின்றார் என்றால் அவர் தெளிவாக அல்லாஹ்வை வணங்குகிறார் என்ற விஷயத்துல உறுதியாக இருக்கணும். கல்வி இல்லைன்னா அவர் ஈமானை கொள்ள மாட்டார். இல்லல்லதீன ஆமனு. இரண்டாவது வஅமிலு ஸாலிஹாத், கல்வியை கற்ற நிலையில் சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார். சாலிஹான அமல் சொன்னால் என்ன? நான் விரும்பிய அமலோ நீங்க விரும்பிய அமலோ கிடையாது, அல்லது மக்கள் விரும்பக்கூடிய அமலோ கிடையாது. சாலிஹான அமல் என்றால் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட அமல் தான் சாலிஹானது. அதுதான் என்ன? நற்கருமங்களாக இருக்கும். அது எப்படி அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான்? ஒவ்வொரு சாலிஹான அமலுக்கும் 2 நிபந்தனை நாம ஜுமாவிலும் சரி மற்ற அமல்கள் கேட்டிருப்போம். 2 நிபந்தனைகள். ஒன்று சொல்லலாமா? ஏன் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் அதற்கு தகுந்த கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கையில் அதற்கு 2 நிபந்தனை. ஒன்று இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ்வுக்காக தான் நான் செய்கிறேன், உலகத்துடைய எந்த ஒரு பின்னோக்கம் கிடையாது. நான் தொழுதா, நான் வந்தா எனக்கு ஏதாவது கிடைக்கும், அல்லது நான் இருக்கக்கூடிய இடத்துல சுற்றுச்சூழல்ல நான் தொழுகையாளியா இருந்தால் என்னை கண்ணியப்படுத்துவாங்க, அல்லது என்னுடைய எஜமானோ அல்லது நான் வேலை புரியக்கூடிய இடத்திலோ, இப்படி என்ற ஒரு விஷயம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காகவே நான் செய்யக்கூடிய விஷயம், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தான தர்மமாக இருக்கட்டும், அல்லது மற்ற வாழ்க்கையில் குடும்பவியல் விஷயங்களாக இருக்கட்டும், சமூகவியல் விஷயங்களாக இருக்கட்டும், வியாபாரம் வணிகமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அவன் அல்லாஹ்வுக்காக செய்வான். புகழாரத்துக்காகவோ, மக்கள் என்னை கண்ணியப்படுத்துவதற்காகவோ, அவன் கொடைவள்ளன் என்பதற்காகவோ, தயால மனசுள்ளவன் என்பதற்காக கிடையாது. அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்கிறேன் என்ற ஒரு இஹ்லாஸ் இருக்கும். வெறும் தொழுகையில கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையின் வெறும் தொழுகை மட்டும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையுடைய அம்சம் பார்க்கும் பொழுது
என்னுடைய ஹயாத்திலிருந்து என்னுடைய மௌத்து வரை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆரம்பத்திலிருந்து என்னுடைய மரணிக்க இந்த உலகத்தில் விட்டு நான் செல்லும் வரை என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக. அதுதான் அல்லாஹ்வுடைய திருமறையில் நபியை பார்த்து சொல்லும் பொழுது, நபியே நீங்க சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்க சொல்லுங்க, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு, இது அனைத்தும் அல்லாஹ்வுக்காக. அப்போ என்னுடைய ஒட்டுமொத்த விஷயம் அல்லாஹ்வுக்காக, இஹ்லாஸ். இரண்டாவது சொல்லலாமா? இரண்டாவது என்னங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை செய்தார்களோ அப்படி செய்வது. தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஏன் தான தர்மமாக இருக்கட்டும், ஏன் நான் வாழக்கூடிய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்துடன், என்னுடைய மனைவி மக்களுடன் வாழக்கூடிய வாழ்க்கை, என்னுடைய சகா மனிதர்களுடன் வாழக்கூடிய வாழ்க்கை, அண்டை வீட்டார்கள், பிஸ்னஸ் உடைய விஷயங்கள், இப்படி என்று எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி செய்வது. இந்த ரெண்டு இருந்தா நன்மை. இல்ல இதுல ஏதாவது ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அதுக்குரிய கூலி நமக்கு கிடைக்காது. இஹ்லாஸ் இருந்தது, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரகாரம் நம்முடைய அமல்கள் இல்லை என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் சொன்ன விஷயத்தை யார் செய்யவில்லையோ, அல்லது நான் சொல்லாத ஒரு விஷயத்தை ஒருவர் செய்கின்றார் என்றால் அது நிராகரிக்கப்படும். அதான் தொழுகையின் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, சல்லு கமா ராய்துமூனி ஸல்லி, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், என்னை எப்படி பார்த்தீர்களோ அப்படியே நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது குதுவன்னி மனாசிக்கக்கும், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல, என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய அமல்களையும் செயல்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எல்லா விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இருக்கு, ஆனால் இஹ்லாஸ் இல்லை. தொழுறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நோன்பு நோற்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார், அதை மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக்கொள்ளும். ஆனால் அதில் என்ன இருக்கு? மகஸ்துதி இருக்கு, ஷோ ஆஃப் இருக்கு. மக்கள் புகழ வேண்டும், புகழாரம் கிடைக்க வேண்டும், கமெண்ட்டு, லைக்கு, வியூஸ், இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று விரும்பினா அங்கேயும் நன்மை போயிடுச்சு. அப்போ ரெண்டாவது அமலு சாலி என்றால் ரெண்டு நிபந்தனைகள், ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த வழிபிரகாரம். மூன்றாவது வசனத்துல வதவாஸோ பிஸ்ஸப்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக் வதவாஸோ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் நாம எத்தி வைப்பது. நான் கற்றுக்கொண்ட அது மட்டும் கிடையாது, என்னை சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய அண்டை வீட்டார், என்னுடைய உறவுகள், உற்றார்கள், சொந்த பந்தம், திருமண உறவு, நான் அறியக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த விஷயத்தை நான் எத்தி வைக்க வேண்டும். அதில் நான் நிலையாக இருக்கணும். தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்னால் முடிந்த அளவுக்கு அதை நான் நினைவுபடுத்த வேண்டும். அதில் நாம் இந்த மூன்று விஷயங்கள் செய்வது, வெறும் என்ன தாவா பண்ணி செய்கிறேன் அதனால் பிரச்சனை வருது, அல்லது நான் எத்தி வைக்கும் பொழுது யாராவது ஏசுறாங்க பேசுறாங்க என்பதற்கு மட்டும் பொறுமையாக இருப்பது கிடையாது. பொதுவாக என்ன, சபா தாவா பணியில நிறைய நெருக்கடிகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். 4 பேர்கிட்ட நீங்க நல்ல வார்த்தை சொன்னா அவன் கோபித்துக் கொள்வான், ஏதாவது கொஞ்சம் கடுமையான வார்த்தை பயன்படுத்தான், அதனால சபராக இருக்கு. அது மட்டும் கிடையாது, கல்வி தேடுவதிலும் சபர். சும்மா நம்ம உட்கார முடியாது. இப்போ நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் சரி, இதெல்லாம் என்ன, நீங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சபராக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்களா, அதுவும் என்ன, அதுக்கு கல்வி தேடக்கூடிய விஷயம் சபர் வேணும். ஒரே இதுவில் என்னால் என்ன ஆக முடியாது, முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இது சத்தியத்தை எத்தி வைப்பதும் சரி, அதை கற்றுக்கொள்வதும் சரி, அதை அமல்படுத்துவதும் சரி, இதை 3 விஷயங்களும் என்ன இருக்கணும், நாம சபராக பொறுமையுடன் நம்ம எதுல கல்வி தேடக்கூடிய விஷயத்திலும் பொறுமையாக இருக்கும். உடனே நம்ம எதுவுமே பெற முடியாது. அதே மாதிரி அமல் செய்யக்கூடிய விஷயத்திலும் என்ன, ஒரு நாள் செய்வோம், திரும்ப அடுத்த நாள் கொஞ்சம் இதாயிடும், இப்படி என்று அதில் நிலையாக இருக்கும். மூன்றாவது எத்தி வைக்கும் பொழுது அதையும் என்ன, உங்களுக்கு சிரமங்கள் வரும். மற்ற அனைத்து விஷயம் அனைத்தையும் அனுசரித்து பொறுமையுடன் மேற்கொள்வது. இப்படி 4 தன்மை உடையவர்கள் தான் என்ன, அவர்களுக்கு வெற்றி என்று சொல்லப்படும். அப்போ ஒவ்வொருவரும் நான் என்னுடைய வாழ்க்கையில, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 தன்மைகள் நம்மிடம் இருக்கின்றதா
இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் இதில் நிலையாக வைப்பானாக என்று துவா கேட்கணும். இல்லை இதில் ஒன்று இருக்கு இன்னொன்று இல்லைன்னா அதை நாம தேடிக்கொள்ள வேண்டும். இல்லை இருக்கிறத நான் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அதுவும் என்ன நஷ்டவாரி தான். கல்வி இருக்கு, அமல் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அமல் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கு, ஆனால் கல்வி இல்லாத செய்கிறான், பிரயோஜனமே கிடையாது. ஒரு மனிதன் 100 ரக்காத் தொழுகை தொழுவதும் தெரியாமல் 2 ரக்காத்து தெரிந்து புரிந்து தொழுவதும் என்ன சுப்ஹானல்லாஹ், அந்த 2 ரக்காத் தொழுதவனுக்கு நன்மை கிடைக்கக்கூடியது 100 ரக்காத் தொழுதவனுக்கு கிடைக்காது. அப்போ ஆர்வம் இருக்கு, ஆனால் கல்வி இல்லை, ஏதோ நான் செய்யறேன்னா அது சஹாபியாக இருக்கட்டும், அவங்களுக்கும் நன்மை கிடையாது. இதற்கு முன்னாலும் நான் அமர்வில் தெரியப்படுத்தியிருப்பேன். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன அமர்வில் தான் தெரியப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வராரு, ஒரு சஹாபி வந்து மஸ்ஜித் நபவியில வராரு. சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் வந்து தொழுகிறாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போங்க போயிட்டு தொழுகுங்க, நீங்க தொழுகல. போறாரு 2வது வாட்டி, திரும்ப வராரு, இல்ல நீங்க தொழுகல. திரும்ப அனுப்புறாங்க 3 வாட்டி. நபி அந்த சஹாபி போய் தொழுகிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, போங்க இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்க போய் திரும்பி தொழுகுங்க, ஏன்னா நீங்க தொழுகல. அவர்கள் கடைசியாக சொல்லிட்டார், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்றேன், இதை விட அழகாக எனக்கு தொழ தெரியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்க, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னால் தொழுகிறாங்க, மஸ்ஜித் நபவியில தொழுகிறாங்க. அவருடைய தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தொழுகை நீங்க தொழுகவே இல்லைங்க, போய் தொழுங்க என்றால் நம்முடைய நிலை என்ன? ஆக கல்வியுடன் நம்ம தொழுவது, நம்முடைய அமல்கள் கல்வியுடன் இருக்க வேண்டும். 3வதும் அதே போலதான். இதுல இந்த விஷயங்களுடைய வாழ்க்கையில நாம் அமைத்து கொண்டோம் என்றால் நாம் வெற்றியாளர்கள். மக்களுக்கு மத்தியில அல்லது மக்களுக்கு முன்னால் நாம் ஏழ்மையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவெல்லாம் பொழைக்க தெரியாதவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கேட்கக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி, ஆனா அல்லாஹ்விடம் நமக்கு கண்ணியம் தனியான ஒரு கண்ணியம் தான். ஆனால் இந்த தன்மை இருக்கக்கூடியவர்களுக்கு, இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலாவே சத்தியமிட்டு சொல்லிட்டான். காலத்தின் மீது சத்தியமாக அனைவரும் நஷ்டவாளிகள், இந்த 4 தன்மைகள் இருக்கக்கூடியவர்களை தவிர. அப்போ நாம் என்ன செய்யணும்? புத்திசாலியாக இருக்கும் பொழுது, அறிவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இந்த 4 தன்மை என்ன, எப்படி நான் அடையணும் என்றுதான் முயற்சி செய்யணும். பார்க்குறோமா இல்லையா? ஒரு ஒண்ணுமே இல்லை, ஒரு இந்த என்ஆர்சியோடைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அசாம்ல எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு, ஒடிசால அசாம்ல எடுத்துட்டு போயிட்டு டிடென்ஷன் கேம்ப்ல போய் போட்டுறாங்க. பார்க்குறோமா இல்லையா? சமீபத்திலேயும் நடந்த விஷயம். அல்லாஹ் அக்பர். மகன் இந்தியாவுடைய இதில் இருக்கிறான், பெற்றோர்களை எடுத்துட்டு போயிட்டு டிடென்ஷன் கேம்ப்ல போயிட்டு கூடாரத்தில் போட்டாச்சு. அல்லது இங்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, மகனாரை எடுத்து போயிட்டு அங்கே போயாச்சு. எப்படிப்பட்ட நிலை பாருங்க. அப்போ அல்லாஹ் பாதுகாக்க இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்துவானாக. இப்படி 4 உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கணுங்க. 4 சர்டிபிகேட் இருந்தா நீங்க இந்தியன் என்று ஒரு கட்டத்தில் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? போய் தேடுவோமா இல்லையா? அது எப்படியா செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்யுமா இல்லையா? ஏன்? அங்கீகாரம் வந்துருச்சு. இந்த 4 இருந்தாதான் உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் இருந்து இது இருந்து 4 இருந்தாதான். 1 மிஸ் ஆனா கூட நீங்க ஒரு இந்தியன் என்று ப்ரூவ் செய்யல என்ற ஒரு நிலை. அல்லாஹ் அப்படி செய்ய ஆகக்கூடாது. இப்படி வந்துருச்சு முதல் கட்டம் நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு தான் முயற்சி செய்யும். அப்படிதானே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நமக்கு அனைவரும் நஷ்டவாளிகள், இந்த 4 தன்மைகள் இருக்கக்கூடியவரை தவிர. அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த 4 தன்மைகள் என்ன இருக்கின்றதா அதை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கு சூரத்துல் அஸ்ர்ல சொல்லப்பட்ட விஷயம். இப்போ நாம் தொழுகும் பொழுது இந்த விஷயம் ஒவ்வொரு தடவையும் நாம் இதை ஓதும் பொழுது, இதை நாம் உணரும் பொழுது, நமக்கு நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய குறிக்கோளை, நம்முடைய கோல் நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கும். 1க்கு 10 வாட்டி ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுதோ அல்லது நினைவுபடுத்தப்படும் பொழுதோ அது நம்முடைய மனசுல எவ்வளவு பதிவாகும். சூரத்துல் ஃபாத்திஹா 17 தடவை ஏன் ஓத வேண்டும் என்று அவசியப்படுத்தப்பட்டது? ஒவ்வொரு நேரத்திலும் நீ அந்த இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தையும் அதனுடைய பொருளை உணர்ந்தாய் என்றால் நீ தௌஹீதில் நிலையாக இருப்ப. நீ வேறு யாரிடம் சென்றும் உன்னுடைய சிரத்தை நீ தாழ்த்த மாட்ட. அல்லாஹ் அதே போல பாவத்துடைய அல்லது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்ட அந்த வழியை நீ போக மாட்ட. அப்போ இங்கு சூரத்துல் அஸ்ரை நாம் ஓதும் பொழுது, தொழுகையில இந்த உணர்வுடன் நாம் ஓதும் பொழுது கண்டிப்பாக
நமக்கு இந்த 4 தன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற வேண்டும் என்று நான் முயற்சி செய்ய முடியும். ஆக இது சூரத்துல் அஸ்ர்ல சொல்லப்பட்ட விஷயம். இந்த 4 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையும். 4 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 4 விஷயங்கள் இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நஷ்டவாளிகளில் ஆகக்கூடியவர்களாக என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். அதற்கு பிறகு சூரத்துல் ஹுமஸா. சூரத்துல் ஹுமஸாவுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, மனிதன் பேராசையடையவன் தன்னுடைய பொருளாதாரத்தையே அவனுடைய அசல் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தை துனியா துனியா என்று வாழக்கூடியவனுக்கு இந்த வசனம் நமக்கு, இந்த அத்தியாயம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. என்ன அல்லாஹ் தஆலா கூறுகின்ற வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இங்கு குறிப்பாக மக்களுடைய விஷயத்தில் இழிவுபடுத்துவதற்காகவும் ஒருவர் குறைகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடியவனுக்கு அழிவும் கேடுதான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மக்களை நேருக்கு நேர் கூறிக்கொண்டு திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கேடுதான். இவன் எப்படிப்பட்டவன்? அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? கோல் மூட்டுவதோ அல்லது மனிதருக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்குவது என்பது அவனுக்கு கேடுதான் உண்டாகும். அப்போ நம்முடைய முதல் விஷயம் என்ன? நாவை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு இந்த வசனம் ஒரு கடிவாளத்தை கொடுக்கின்றது. ஒரு கடிவாளம். உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்து. நாவை கட்டுப்படுத்தி கொண்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு பெரும் கட்டம் என்ன? அது ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலையில். அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்ல, மன் யத்மன் லி பைன லஹ்யதைஹி வ பைன ஃபഖிதைஹி அத்மன் லஹுல் ஜன்னah. யார் ஒருவர் 2 தவடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவையும் 2 துடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தலத்துடைய அங்கீகாரத்தை எனக்கு கொடுக்கின்றார்களோ, நான் அவருக்கு சொர்க்கத்துடைய அங்கீகாரம் கொடுக்கிறேன். ஏன்? அதிகமான பாவங்கள் ஏற்படுவது இந்த 2 உறுப்புகளை கொண்டுதான். உண்டு நாவு பார்க்குறோமா? சின்ன ஒரு வார்த்தை புழக்கத்தில் சொல்லும் பொழுது பெருச்சாரி எப்படி ஆக்கணும்? இந்த நாவு தான். ஒண்ணுமே இல்ல விஷயத்தை பூதகமாக ஆக்கணும் கூட இந்த நாவு தான். இப்போ இந்த நாவு செய்யக்கூடிய செயல் என்பது மனிதனுக்கு அவனுடைய விளைவு, ஒரு தவறான விளைவோ அல்லது அவனுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதனால இன்னொரு ஹதீஸ்ல வரக்கூடிய சுனனில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய உறுப்புகள் நாவை பார்த்து கூறுகின்றது, இத்தகில்லா ஃபீனா. நாவே எங்களை அல்லாஹ் தஆலாவுடைய எங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வாயாக. இன்னமா நஹ்னு பிக, நாம் உன்னை சார்ந்து இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உறுப்புகள் இந்த நாவை கூறுகின்றது, நீ ஒழுங்காக சொல்லு, ஒழுங்காக நீ உன்னை பயன்படுத்திக்கொள், ஏன்னா உன்னை சார்ந்துதான் இருக்கும். சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் ஏதாவது தவறான வார்த்தை இருந்தால் முன்னால் இருக்கக்கூடிய என்ன செய்வான்? நம்முடைய உடல் மேலதான் தாக்குவோம். நாவை யாரும் அடிக்கிறது கிடையாது. நாவை சொல்லிட்டு உள்ள போயிடும். ஆனா பாதிப்பு யாரு கிடைக்கும்? உடல். அது அந்த உடல்கள் அனைத்து சுப்ஹானல்லாஹ், அந்த உறுப்புகள் என்ன செய்கின்றது? நாவை கூறுகின்றது, அல்லாஹ் தஆலா நீ அஞ்சிக்கொள் எங்களுடைய விஷயத்துல, ஏன்னா நாம் உன்னையே சார்ந்து இருக்கின்றோம், நீ எப்படி இருக்கின்றாய் அதன் பிரகாரம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு இங்கு சொல்லப்பட்ட இந்த வசனம். அடுத்ததாக சொல்லும் பொழுது அல்லதி ஜமஅ மால வ அத்தத, இந்த மனிதனுடைய நிலை எப்படி என்றால் அவன் செல்வத்தை சேகரித்து எண்ணி எண்ணி வைக்கிறான். இது இவ்வளவு செலவு செய்வது என்ற விஷயங்கள் சிந்திப்பதும் கிடையாது. ஏன் கடமையான செலவுகளையும் என்ன செய்வது கிடையாது, அவன் செய்வது கிடையாது. கஞ்சத்தனமும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இப்போ இந்த துனியாவுடைய விஷயங்கள் நாம எடுத்துக்கொள்வது அனுமதிக்கப்பட்டது, தடை கிடையாது. உலகத்துடைய பொருளாதாரத்தை சம்பாதிப்பது என்பது மார்க் நமக்கு அனுமதித்திருக்கின்றது. ஆனால் மனிதன் அதே ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொள்ளக் கூடாது. மாறாக இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டு மறுமையை அவன் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சீர்படுத்திக் கொள்வதற்காக மார்க் நமக்கு இது அனைத்து சகல சௌபாகியங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் மனிதன் இந்த விஷயத்துல ஆசை மேல ஆசை கொண்டே இருக்கிறான். அவனுக்கு இந்த விஷயத்துல போதுமான நிலையை வரமாட்டேன். இல்லாம ரஹிம ரப்பு, சிலருடைய தவிர அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு பொருந்தி கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பமான வாழ்க்கை இருக்கும். பார்ப்பதற்கு நாம வெளி தோற்றத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப சிரமமான வாழ்க்கை வாழ்றானே, நெருக்கடியான ஒரு வாழ்க்கை வாழ்றானே என்று நாம நினைப்போம் வெளி தோற்றத்தில்.
வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை அவன் பொருந்து கொண்டு, அவன் கொடுத்த விஷயத்தை தக்தீரை அவன் ஈமான் கொண்டு, கொடுக்கப்பட்ட விஷயத்தை அவன் பொருந்தி கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில அவன் பெறக்கூடிய இந்த சுகமும், அவன் பெறக்கூடிய அந்த நிம்மதியும், செல்வந்தராக இருக்கக்கூடியவனுக்கும் அந்த சுகமும் நிம்மதியும் கிடைக்கும். அப்போ இங்க என்ன செய்யறான்? மனிதன் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று கூறுகின்றான். மனிதனுடைய நிலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தினார்கள். லவ் கான வாதியானி மின் தஹபின் லவ் கான லிப்னி ஆதம் வாதியானி மின் தஹபின் லப்தகா சாலிஸஹுமா. ஆதமுடைய மகனுக்கு 2 பொற்குயல் குவியல் அளவுக்கு, மலை அளவுக்கு 2 பொற்குவியல் இருந்தாலும் மூன்றாவதை தேடி செல்வான். வலா யம்லஉ பத்னி ஆதம் இல்ல துராப். இந்த ஆதமுடைய மகனின் வயிறை நிரப்புவது அது மண்ணு தான். எப்பொழுது அவன் மண்ணை கவ்வுவானோ, எப்பொழுது அவனுக்கு அவனுடைய கபரை பார்ப்பான், அப்போதான் இந்த பேராசை என்பது என்ன முடியும். அதுவரை இந்த நிலை இப்படிதான் இருக்கும். இல்லாம ரஹீமை அல்லாஹ் தஆலா யாருக்கு அந்த சுப்ஹானல்லாஹ் போதுமான அந்த மனப்பக்குவத்தை கொடுத்தானோ அவர்களை தவிர. இப்போ இங்கு இவன் இந்த சேகரிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் எதுவுமே பிரயோஜனமாகாது என்று இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. அல்லதி ஜமஅ மால வஅத்தத. அவன் செல்வத்தை சேகரித்து எண்ணி வைக்கின்றான். தன்னுடைய செல்வம் தன்னை என்றென்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று கருதுகிறான். ஆனால் அப்படி கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, நாளைக்கு உங்ககிட்ட. காசு பணம் யாரும் நிலையாக இல்லை. பார்க்கிறோமா இல்லையா? இரவோடு இரவு எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகின்றது இந்த உலகத்தில். நாம் அவ்வாறென்று சிதைத்து சின்ன பின்னமாக கூடிய ஒரு இடத்தில் அவன் வீசி எறியப்படுவான். நரகத்தில் ஒரு நாள் வீசி எறியப்படுவான். அவன் நரகத்துடைய ஒரு விறகாக ஆவான். சிதைத்து சின்ன பின்னமாக்கக்கூடிய அந்த இடம் எது என்று உமக்கு தெரியுமா? அது அல்லாஹ்வின் நெருப்பு. அது உக்கிரமாக மூட்டப்பட்டிருக்கும். அல்லாஹ் அக்பர். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த நெருப்பை, நரகத்தை அல்லாஹு தஆலா நரகத்துடைய நெருப்பை மூட்டுவது மனிதர்களையும் கொண்டும், அதே போல சுப்ஹானல்லாஹ் பாறைகளையும் கற்களையும் கொண்டு அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை நெருப்பு மூட்டுவான். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, தாய்மார்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய நெருப்பு எவ்வளவு உஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு அதனுடைய கடுமையான தாக்கமாக இருக்கட்டும், அது ஒரே ஒரு %. அதை போல 69% என்ன? நரகத்துடைய நெருப்பு. இதே நம்மால சின்ன ஒரு மெழுகுபத்தியோ தீப்பெட்டியோ பட்டு அதை நமக்குடைய விரல்ல பட்டதுன்னா தாங்க முடியாது. கொப்பளம் அந்த 2 நாள் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இந்த உடல் எப்படி தாங்கும் அந்த நரகத்துடைய நெருப்பு? அதற்காக நாம் அஞ்ச வேண்டும். இந்த வசனங்களை ஓதும் பொழுது அந்த நரகத்தை பற்றி நாம் நினைவு கொண்டு, நம்முடைய நரகத்தை பற்றி நினைவு கொள்ளும் பொழுது இந்த பேராசை அப்படியே கொஞ்சம் குறையும். பேராசை கொஞ்சம் குறையும். இப்படியே எப்பொழுதெல்லாம் இந்த பேராசை அதிகமாக ஆகுமோ, அல்லது உலக இன்மை அவனை ஆழ்க்கை செய்யுமோ, அந்த நேரத்தில் அவன் நரகத்தை பற்றி எண்ணும் பொழுது, நரகத்துடைய தண்டனைகளை பற்றி எண்ணும் பொழுது அந்த விஷயம் என்ன? அப்படியே குறையும். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல மனிதனுடைய நிலை என்ன? செல்வம் செல்வம் என்று எண்ணிக்கொண்டு சேகரித்தே இருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா உபதேசமாக சொல்லப்படுவது அல்லது ஒரு எச்சரிக்கையாக விடப்படக்கூடிய இந்த வசனம் என்ன? ஒரு நாள் நீ அங்கு கொழுந்திட்டு எறியக்கூடிய நரகத்தில் நீ தூக்கி போடப்படுவாய்தான். அப்போ இது எதுவுமே இந்த விஷயங்கள் உதவி செய்யாது. இன்னமா தெரியப்படுத்தப்படுகின்றது. அல்லதி தத்தரிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹி முக்ஸதா ஃபீ அமதின் முமத்ததா. அது இதயங்கள் வரை சென்று பரவக்கூடியதாகும். உடல் ஒரு நெருப்பு உடலை கருக்கி உள்ளத்தை வரை அதனுடைய தாக்கம் ஏற்படுத்தும். ஏன்? உள்ளம்தான் அசல். இந்த உள்ளம் இந்த சரீரத்தில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த சதை துண்டு சீராக இருந்ததுன்னா உடல் முழுவதும் சீராக இருக்கும். இது கெட்டுவிட்டதென்றால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப். அது என்ன? அதுதான் இதயம். ஏன் இந்த நெருப்பு இதயம் வரை தாக்கும் என்றால் மனிதனுடைய அவன் சிறப்பானவனாக ஆவதற்கும், அவன் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு அடியானாக இருப்பதற்கும், அவனுக்கு உதவிகரமாக இருப்பது இந்த இதயத்தை அவன் எப்படி வைத்துக் கொண்டான் என்று.
இப்போ இங்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் உணர வேண்டும். இந்த வசனங்கள் ஓதும் பொழுது இதை நாம் உணர்ந்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நாம் பார்க்க முடியும். இந்த விஷயம் ஒவ்வொரு பாமர மனிதனும் இந்த விஷயத்தை உணரணும். நான் ஓதக்கூடிய வார்த்தை ஏதோ மந்திரத்தை ஓதுவது, வசனங்கள் நான் மந்திரத்தை ஓதுவது போல் இருக்கக்கூடாது. மாறாக நான் ஓதக்கூடிய விஷயத்தை உணர்ந்து நாம ஓதுவதற்கு முயற்சி செய்யணும். அதெல்லாம் இந்த வசனத்துல நமக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு உபதேசங்களை சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது சூரத்துல் ஃபீல், சூரத்துல் ஃபீலை நாம் அனைவரும் அறியக்கூடியது. இதில் அல்லாஹ் தஆலா அல்லாஹுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய இல்லத்தை இடிப்பதற்காக முயற்சி செய்து பெரும் யானைப்படையை திரட்டி கொண்டு வந்த அந்த அப்ரஹாவுடைய சம்பவத்தை நினைவுபடுத்தி அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். அல்லாஹு தஆலா எல்லா நிலையிலும் அவன் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நீங்கள் பார்க்கவில்லையா எப்படி அந்த யானைப்படையினுடன் அல்லாஹு தஆலா அவனுடைய நிலை அவருக்கு எப்படி தண்டித்தான் என்று பார்க்கவில்லையா? அவர்களின் சதி திட்டத்தை அவன் வீணடித்து விடவில்லையா? மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பவில்லையா? அவை சுடப்பட்ட களிமண் கற்களை அவர்கள் மீது வீசி கொண்டிருந்தன. பிறகு கால்நடைகள் மென்று தின்னப்பட்ட வைக்கோல் போன்று அவர்கள் ஆகிவிட்டான். பெரிய படை. அந்த நேரத்தில் அரபுகளுக்கு யானை என்றாலே இது ரொம்ப அரிதுதான். யானை படை என்று பார்த்தாலே என்பது அவ்வளோ பெரிய ஒரு படையை கொண்டு வந்தான். அல்லாஹு தஆலா அந்த பெரும் படையை தன்னுடைய சிறிய பறவைகளை கொண்டு அல்லாஹு தஆலா வீழ்த்தி விட்டான். அல்லாஹு தஆலா நாடினான் எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரனாக இருக்கட்டும், அல்லாஹ் அவனை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் மிக்கவன். அவனுக்கு முன்னால் யாரும் என்ன இருக்க முடியாது. இதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயமாகும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் சில நேரத்தில் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நெருக்கடி ஏற்படுவதோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது அவன் மன உளைச்சல் அவன் தள்ளப்படுகின்றான் என்றால் அவன் இந்த வசனங்களை ஓதும் பொழுது இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன், நான் வணங்கக்கூடிய ரப்பு இவ்வளவு பேராற்றலுடையவனாக இருக்கின்றான், இவனை வணங்கக்கூடியவன் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளும் இப்படிப்பட்ட சிரமங்களை கண்டிப்பாக அவன் தீர்ப்பான் என்ற அந்த உறுதி நம்மிடம் வந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அக்பர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நாம் பார்க்கலாம். இதற்கு முன்னாலும் நான் அதிகமாக போன அமர்வில் தெரியப்படுத்திருப்பேன் அல்லது ஜுமாவுடைய உரையில் தெரியப்படுத்தியிருப்பேன். ஒரு நபருக்கு சவுதியில் நடந்த உண்மையான சம்பவம். ஒரு மனிதருக்கு கேன்சருடைய நிலை 4வது ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அவருக்கு தேதியும் குறிச்சாச்சு. டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 2 வாரம் இருப்பார் மிஞ்சி அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த மனிதர் அல்லாஹ் அக்பர் அவனுடைய வாழ்க்கையை அவன் ஏதோ முழுமையாக உடைந்து இழந்த நிலையில் அவன் திரும்பி வரான். அதற்கு பிறகு தன்னுடைய உள்ளத்தில் சரி என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய வாழ்க்கை சில நாட்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை, எவ்வளவு நாட்கள் இருக்குன்னு தெரியல, டாக்டர் சொல்லிட்டார் 2 வாரம் தான் அதிகபட்சமாக. என்னுடைய வாழ்க்கையை நான் குர்ஆனுடனே நான் என்ன செய்கிறேன், நான் அமைத்து கொண்டு என்னுடைய கடைசி மூச்சு வரை குர்ஆனுடைய ஓதக்கூடிய விஷயத்தில் நான் கழித்துக் கொள்கிறேன் என்று அவர் ஆரம்பித்தார். படிக்க வசனங்களை படிக்க ஆரம்பித்தார். ஒரு வசனத்தில் போய் நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில திருப்பு முனையோ அல்லது அவனுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு நிலை ஏற்படுத்துகின்றான். அந்த வசனத்தை சென்ற உடனேயே அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன வசனம்? யஸ்அலூனக அனில் ஜிபால், நபியே உங்களிடம் மலைகளை பற்றி கேட்கின்றார்கள் மக்கள். இந்த மலைகளை பற்றி கேட்கின்றார்கள், இந்த மவுண்டனை பற்றி கேட்கின்றார்கள். என்ன அல்லாஹ் தஆலா எப்படி மறுமையில் இதை செய்வான்? அல்லாஹ் தஆலா அதற்கு தெரியப்படுத்தான். ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக தவிடுபடியாக ஆக்கி விடுவான். அது சுப்ஹானல்லாஹ் பட்டை போல, பட்டு நூலை போல அது பறக்கக்கூடிய, பஞ்சுகளை பறக்கக்கூடிய அளவு அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்ற அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் வரக்கூடிய அந்த ஈமானிய ஒளி பாருங்க. அல்லாஹ் அக்பர். திரும்ப அந்த வசனத்தை அந்த அடியான் படிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய ஒரு மலையை அல்லாஹ்வுக்கு ஒரு பஞ்சை போல பறக்க விட்டுருவான். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கக்கூடியவன்
என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் அவன் மாற்ற மாட்டான்? படிக்க ஆரம்பிக்கிறது. அந்த உறுதி தான். படிக்க 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 கடைசி ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு போய் செக் பண்ணி போகும்பொழுது அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துட்டு அந்த மனிதரிடம் கேட்குறேன், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் கேட்குறேன், எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? நடந்த சம்பவம், சவுதியில் நடந்த சம்பவம். அல்லாஹ் மீது ஆணையாக கேட்குறேன், நீங்கள் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ஒன்றுமே இல்லையேங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயம், நானே அதை தெரியப்படுத்திட்டேன், இதற்கு இருக்க முடியாது என்று. எப்படி எந்த இடத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் செய்தீங்க? பாருங்க, அல்லாஹ் அக்பர். எவ்வளவு அந்த உறுதி பாருங்க. வசனங்கள் ஓதும் பொழுது சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது தான் குர்ஆனுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரிடம் சென்று அவன் நிராசை அடைந்து விட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது எப்படியாவது அல்லாஹ் தஆலாவுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையும் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தணும். அதை அவர்கள் தெரியப்படுத்த, என்னுடைய வாழ்க்கையில இப்படிதான் இந்த விஷயத்தை ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தில் நான் நின்றேன், இதை அவதானித்தேன், இதில் சிந்திக்க ஆரம்பித்தேன். படைத்த ரப்புல் ஆலமீன் ஆற்றல் மிக்க கூடியவன், பெரிய மலையையும் அல்லாஹ் தஆலா சுக்குநூறாக ஆக்கி மறுமையில் அது பஞ்சை பறக்குது போல அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்றால், என்னுடைய இந்த நோயை ஏன் குணப்படுத்த மாட்டான்? கண்டிப்பாக அவன் குணப்படுத்துவான் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா அதுதான் எனக்கு நடந்த விஷயம் என்று அந்த மருத்துவரிடம் தெரியப்படுத்தும். இதை மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே நம்முடைய சுற்று இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய இந்த விஷயங்கள் ஏற்படக்கூடியது. ஆனால் நிபந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து ஓதுவும் பொழுது, புரிந்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் நாம பெற முடியும். அதனால்தான் குர்ஆனுடைய தொடர்பை ஏன் வைக்க வேண்டும்? இந்த ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக மனசால நம்முடைய எல்லா கவலையும் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஓரத்தள்ளி விட்டு குர்ஆனுடைய வசனங்களை, அதனுடைய பொருளை புரிந்து, அது உருதுவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அல்லது மற்ற மொழியில் நாம் புரிந்த மொழியில் நாம் படிக்கும் பொழுது, அதை நம்முடைய உள்ளத்தில் அதை உள்வாங்கி நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த வாழ்க்கையை நிராசை அடைந்த இந்த வாழ்க்கையில் உயிரோட்டம் வரும். உணர்வு பூர்வமான நம்முடைய அந்த ஈமானில் திரும்பும் என்ன உயிர்ப்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எந்த நிலையும் மடிந்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தாக்கம் இருக்கு. அல்லாஹ் தாவா பணி செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது தான் அறியாமல் கண்ணீரை மல்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். நானே சில நேரத்தில் நம்ம மாணவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கு ஒரு முன்னால் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர், அவரிடம் குர்ஆனுடைய வசனங்கள் சரளமாக ஓதும் பொழுது, திராத்துடன் ஓதும் பொழுது அவர் அறியாமை கண்ணீர் வடியக்கூடிய நிலை இருக்கும். கேட்கப்படும், ஏன் நீங்க அழுறீங்க? தெரியல, ஏதோ இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. புரியல, இன்னும் அந்த அர்த்தத்தை தெரியல, பொருள் அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்தை சுப்ஹானல்லாஹ் என்ன செய்கின்றது? அந்த உள்ளத்தில் ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுது. அதனால அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லும் பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி அடைய வேண்டும் என்று என்னெல்லாம் போறான், கவுன்சிலிங்கு போறான், இங்க போறான், என்டர்டைன்மெண்ட் பேச்சுக்கு போறான், இங்க அங்கே என்று சுத்துறான், எல்லா இடத்துலையும் சுத்தம், திரும்ப நிம்மதி கிடைக்க மாட்டேது. அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட்டுக்கு, இந்த மனிதனுடைய இந்த ப்ராடக்ட்டிற்கு எப்படி இவனுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று தெரியும். அல்லாஹ் அவனுடைய வார்த்தையில், அவனுடைய குர்ஆனுடைய இந்த வசனங்களை வைத்திருக்கின்றார். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நினைவூட்டலில் தான், அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதில் தான் உள்ளங்கள் அமைதி அடையும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதே நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நிபந்தனை, இதை புரிந்து படிக்க வேண்டும். ஏதோ மந்திரங்கள் படிப்பது போல இருக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது. எப்படி சஹாபாக்கள் 10 வசனங்களை படிப்போம், அரபுகள் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள், 10 வசனங்களை நாம் படிப்போம், அதில் நாம் மனப்பாடம் செய்வோம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து அமல் செய்துவிட்டு அடுத்த 10க்கு நாம் செல்வோம். இப்படி இருந்தது நம்முடைய நிலை இருக்கு. நாம தராவியுடைய விஷயத்துல வருஷத்துல ஒரு வாட்டி குர்ஆன் ஓதுறது. யார் ஓதுறாரு? இமாம் சாப் ஓதுறாரு, பின்னாடி நான் நிக்கிறேன்ல, அதுவே பெரிதாக நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு குர்ஆனுடைய தொடர்பு இருக்கு?
அல்லாஹ் தஆலா எங்களை பார்க்கணும், எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும். இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி நமக்கு சிறந்தவர்களை எல்லாம் ஏற்படுத்தணும் என்று நம்முடைய தரப்புல எல்லா பட்டியல் இருக்கு. நிறைய அப்ளிகேஷன் போடுறோம், சஜிதாவில் இருக்கட்டும், துஆல இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் நம்ம அப்ளிகேஷன் போடுறோம். ஆனா நம்ம தரப்புல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன? அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸை நாம கொடுப்பது கிடையாது. எப்படி முடியும்? அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? அவ்ஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும். நீ வாக்களித்த விஷயம், நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்று, நான் கொடுத்த வாக்கு உனக்கு நிறைவேற்று. நீ எனக்கு கட்டுப்பட்ட அடியானாக இரு, உன்னுடைய அனைத்து பிரச்சனை நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன். அப்போ இந்த விஷயத்தை நாம செய்யாமல் நான் எப்படியோ இருப்பேன், தொழுகையை விட்டு என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஹலால் ஹராம் என்ற எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் இருப்பேன். அனாச்சார விஷயங்கள்ல குடும்பத்தோடு உட்கார்ந்து அநாகரிகமான விஷயங்களை டிவியில பார்ப்பேன், குடும்பத்தோடு உட்கார்ந்து எல்லா விதமான பலாக்களும் பார்ப்பேன், எல்லாத்தையும் செய்வேன். ஆனா அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வரணும்னா எப்படி முடியும்? தொடர்பே இல்லை. ஆக இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய பிரதிபலன். மனிதன் தனிமையில் உட்கார்ந்து கொஞ்சம் 10 வசனங்களை படிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அவன் தன்னை அல்லாஹ் அக்பர் அவன் தனிமையில் இருக்கும் பொழுது அவன் பொல நின்று கண்ணீர் வந்து, ஏதோ ஒரு பொதுவான மத்தியில் ஒரு அவையில் இருக்கும் பொழுது கட்டுப்படுத்தி, ஆனால் தனிமையில் அவன் படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியாமல் வைக்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மலையே சுமக்க முடியல. அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள், இந்த மலை இதையே சுமக்க முடியல. வசனம், இந்த மனிதன் இதை எடுத்துக்கொண்டான். இந்த விஷயங்கள் குர்ஆனுடைய தொடர்பு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இந்த சூரத்துல் ஃபீலுடைய விஷயங்களும் நாம இதை படிக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம உணர வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயத்தையும் ஆற்றல் மிக்கவன். என் பிரச்சனை இருக்கு, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய குழந்தைக்கோ, என்னுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை எது இருந்தாலும் அல்லாஹ் இதை தீர்க்கக்கூடியவன். நான் முறையாக கேட்க வேண்டும் என்ற அந்த நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல அடுத்ததாக பார்க்கும்போது சூரத்து குரைஷிலும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், அச்சத்திலும் அவனுக்கு அபயத்தை கொடுக்கக்கூடியவன். இதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சமகாலத்தில் ஏற்படக்கூடிய இந்த விஷயம், இந்த சூழ்நிலைக்கும் என்ன, அது தோதுவாக நமக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பது கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இது நேர்வழி காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் என்ன அர்த்தம்? நேர்வழி நம்முடைய எல்லா மசாயில்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்கு. என் தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், என்னுடைய மஹல்லா சார்ந்த விஷயங்கள், என்னுடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள், என்னுடைய நாட்டு நடப்பு, இந்த அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வைத்திருக்கின்றான். நம்பிக்கை கொள்றோம், ஆனா அதை எடுப்பது தான் ரொம்ப கொஞ்சம் நம்ம பின்தங்கு. இப்போ இங்கு இந்த வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது சூரத்துல் குரைஷுடைய வசனங்கள், ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அல்லாஹ் தஆலா அந்த குரைஷ் மக்களுக்கு அவன் கொடுத்த அருட்கொடைகளை பற்றி நினைவுபடுத்தி, இவ்வளவு விஷயங்கள்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ என்னுடைய பாதுகாப்பில் தான் உனக்கு எல்லாமே இருக்கு, பயணம் மேற்கொண்டு வர போற எல்லாத்தையும் செய்த பிறகு நீ என்னையே நிராகரிக்கிற. அல்லாஹ் அதை நமக்கு நினைவுபடுத்துகின்றான். குறைஷிகள் எத்துணை நன்றாக பழக்கப்பட்டு விட்டார்கள். அதாவது குளிர்கால மற்றும் கோடைக்கால பயணங்களில் நன்கு பழக்கப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இங்கிருந்து மக்காவிலிருந்து யமன் நாட்டிற்கு போவாங்க. யமன் நாட்டிலிருந்து அவங்களுடைய வணிக விஷயங்கள், பிசினஸ்ல அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு இங்கு வந்து இப்படி என்ற பயணங்கள் தான் அதிகமாக அரபுகள் செய்வாங்க, இந்த மக்காவுடைய மக்கள். இவங்க பழக்கப்படுத்தப்பட்டாங்க. எப்படியானாலும் சரி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான விஷயங்களையும் இலகுவாக்கி ஆக்கினான். அவன்தான். எனவே அவர்கள் இந்த இல்லத்தின் இறைவனை வணங்கி அடிப்பணியட்டும். எல்லாத்தையும் ஏற்படுத்தியவனை தான் வணங்கணும். ஆனால் அதை விட்டு சிலைகளையும் சிற்பங்களையும் அவர்கள் செய்த சித்தாந்தங்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே, நாம் அவர்களுக்கு தான் இந்த விஷயத்தை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ்
அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடையை நினைவுபடுத்துகின்றான். அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப், அவன்தான் அவர்களை பசியிலிருந்து காப்பாற்றி உணவு வழங்கினான், அச்சத்திலிருந்து அவர்களை மீட்டு அமைதியும் அளித்தான். அச்சம், யார் அடிப்பான், யார் கொலை செய்வா, யார் சூறையாடுவாங்க என்று நிலை, பஞ்சமான சூழ்நிலை, உணவு, மற்ற குடிவானம், மற்ற வாழ்வாதார விஷயங்கள் இவ்வளவு சிரமமான நிலையெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு உணவளிக்கின்றானே, அவர்களுக்கு அச்சமுள்ள ஒரு சூழ்நிலை, அபயத்தை ஏற்படுத்துகின்றான், பாதுகாப்பு ஏற்படுத்துகின்றானே, அந்த இறைவனை தானே வணங்க வேண்டும். இந்த இல்லங்களை பராமரிக்கக்கூடியவர்களே இந்த இல்லத்தின் இறைவனை தானே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு இங்கே நினைவுபடுத்துவது என்ன அர்த்தம்? நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், இது குறைஷிகளுக்கு தானே உஸ்தாத் என்று நாம் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கல யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்கு அல்லாஹ், என்ன கொடுக்கல என்று நினைச்சா நிறைய விஷயம் யோசிக்கிறார். என்னெல்லாம் கொடுத்தா என்ன பட்டியல் பெருசாகும். எல்லாத்தையும் கொடுத்த ரப்புல் ஆலமீன் என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அவனுடைய விஷயத்துல, அதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உணவளித்தான், அபயத்தை ஏற்படுத்தினான், உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கு அவன் இலகுவாக்குகின்றான். எல்லாத்தையும் செய்துவிட்டு நீ உன்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? அவனை தானே வணங்கணும், அவனிடம் தான் நீ சார்ந்து இருக்கணும், அவனுடைய கட்டளை நீ நிறைவேற்றணும். ஆனா உன்னுடைய நிலை என்ன இருக்கு? அடியானே, முஸ்லிமாக இருக்கின்றோம், நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், என்ன உண்மையாகவே நாம் ஏற்றுக்கொண்டு எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தஆலாவை சார்ந்து இருக்கிறோமா என்றால் கேள்விக்குறியாக இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஏதோ இஷ்டம் இருந்தா வந்துடுறது தொழுகைக்கு, கஸ்டமர் இருந்தா விட்டுறது, இப்படியெல்லாம் நம்முடைய நிலை இருக்கு. ஏதோ இது இபாதத் என்பது நம்ம நினைக்கிறோம் இது எக்ஸ்ட்ராவான, இதெல்லாம் என்ன வேலை முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆனவர்களுக்கு தான் இது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய அருட்கொடையை நினைவுபடுத்தி குறைஷி மக்களுக்கு கூறுகின்றான், இந்த இல்லத்தின் இறைவனை தான் நீங்க வணங்க வேண்டும், நீங்க அதை விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் வணங்குகின்றீர்களே என்று அல்லாஹ் நினைவுபடுத்துவது என்ன? முஸ்லிமாக இருக்கக்கூடிய நமக்கும் என்ன, உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவுபடுத்துறோம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் யாராவது நமக்கு ஏதாவது உபகரணம் செஞ்சிட்டாரு, உபகரணத்தை சொல்லி காட்டக்கூடாது, உபகரணம் எல்லா விதமான உபகரணம் செஞ்சிட்டார், எல்லாம் செஞ்சிட்டு கடைசியில அவருக்கு நம்ம மாறு செய்யக்கூடிய அல்லது அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் பொழுது அந்த மனிதன், உனக்கு சிறு வயதிலிருந்து எல்லா விஷயத்தையும் நான் தான்ப்பா செஞ்சேன், எனக்கே நீ உழ வைக்கிறியா என்றால் எவ்வளவு அந்த மனிதனுக்கு ஒரு கடுமையான ஒரு இது இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் நமக்கு கொடுத்தான், அல்லாஹ்வுக்கே நம்ம மாறு செய்யக்கூடியவளா ஆகின்றோமே. இப்ராஹிம் பின் அஜஹம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தாபிஈ, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ஒரு மனிதர் பாவங்கள் மீது பாவம் செய்துவிட்டு வரார். ஏதோ உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் உடனே இப்ராஹிம் பின் அஜஹம் ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறாரு, இப்ராஹிமே எனக்கு உபதேசம் செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க, ரொம்ப என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பொடுபோக்கான வாழ்க்கை போயிடுச்சு, எனக்கு உபதேசம் செய்யுங்க. அங்க அந்த தாபிஈ என்ன சொல்ல, நான் உங்களுக்கு 5 உபதேசம் செய்கிறேன், இதை நீங்க பாருங்க. சரி, முதல் உபதேசம் அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹுடைய பூமியில வாழாத, அல்லாஹ்வுக்கு மாறு செய். அவர் தெரியப்படுத்துறாரு, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக தான் வாழ்றேன், இதுக்கு ஏதாவது உபதேசம் செய். அப்போ அவர் செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய பூமியில வாழாது, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கும். அந்த மனிதன் கூறுகின்றான், இந்த வானம் பூமி பிரபஞ்சம் அனைத்துமே அல்லாஹ்வுடையது தான், அவனுடைய விஷயத்தை இல்லாமல் நான் எங்கு செல்ல முடியும்? எனக்கு அடைக்கலம் என்பதோ வேறு நிழல் என்பதோ எங்கு எனக்கு கிடைக்கும்? அவனுடைய அருள் இல்லை என்றார். அப்போ அந்த தாபியை அவருக்கு நினைவுபடுத்தார், அல்லாஹ்வுடைய பூமியில் இருந்துகிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்றியா நீ? சரி, 2வது உபதேசம் சொல்லுங்க. 2வது உபதேசம், லா தஅகுல் ரிஸ்க் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ சாப்பிடாத, வாசி இல்ல, அல்லாஹ்வுக்கு மாறு செய். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் சாப்பிடணும்னா எங்க எனக்கு எதுவுமே கிடைக்காது, எல்லாமே அவன் கொடுத்தது தானே, அவனுடைய விஷயம் இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லையே, ஏன் நானே இல்லை என்று சொல்லும் பொழுது அங்கு நினைவுபடுத்துற, அல்லாஹ்வுடைய பூமியில வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிட்டு கொண்டே அவனுக்கு மாறு செய்றியா நீ? எப்படிப்பட்டவனா இருப்ப நீ? சரி, 3வது உபதேசம் சொல்லுங்க. 3வது உபதேசம் என்ன செய்யறாரு, அல்லாஹ் தஆலா பார்க்காத இடத்துல நீ உன்னை மறைத்து கொண்டு பாவம் செஞ்சுக்கும்.
அல்லாஹ் பார்க்காத இடத்தில் ஏதாவது ஒரு பூமியின் ஓரத்தில் ஏதாவது மூல முடுக்குல போய் உன்னை மறைத்து கொண்டு அல்லாஹ் பார்க்காத இடத்துல நீ பாவம் செய், அவனுக்கு மாறு செய். அந்த மனிதன் கூறுகின்றான், அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், அல் பஸீர், அனைத்தையும் பார்க்கக்கூடியவன். அவர் மூல முடுக்கு இருக்கக்கூடிய ஏன் அல்லாஹ் சிறு ஒரு அணு அளவு இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவன், அதற்கு ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன், அனைத்தையும் கண்காணிக்கின்றானே. அவனுடைய பார்வையிலிருந்தும் அவனுடைய கண்காணிப்பு நான் எங்கு விரண்டு ஓட முடியும், எங்கு ஒளிய முடியும் அங்க தெரியப்படுத்துறார். அல்லாஹ்வுடைய பூமியில வாழ்ந்துட்டு அல்லாஹ்வுடைய ரிஸ்கையே நீ சாப்பிட்டு கொண்டு இதையும் நீ நம்பிக்கை வைக்கிற, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், இதற்கு மீறியும் அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்கின்றாயே அடியானே. சரி, 4வது உபதேசம் செய்யுங்க. 4வது உபதேசம், மலக்குல் மௌத்தினுடைய ரூஹை பிடுங்கும் பொழுது நீ சொல்லி, இப்போ நான் மௌத்தாக விரும்புகிறேன், நான் அப்புறம் மௌத்தாகிறேன் என்று நீ உனக்கு விடுவித்து கொண்டு போ. அது எப்படிங்க முடியும்? இது முடியாது. நேரம் வந்துருச்சுன்னா முற்படுத்துவோ பிற்படுத்தவோ முடியாது, எப்படி நான் செய்ய முடியும் என்று கேட்கிறேன். அப்போ 4 விஷயம் தெரியப்படுத்து, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ மாறு செய்றியா? 5வது விஷயம் சொல்லுங்க கடைசியா. ஜபானியா என்று சொல்லக்கூடிய வானவர்கள் உன்னை நரகத்திற்கு பக்கம் எடுத்து செல்லும் பொழுது உன்னை நீ சொர்க்கத்திற்கு பக்கம் கொண்டு செல். எப்படிங்க முடியும்? இது சாத்தியமே இல்லைங்க. அங்கு எதுவுமே என்னால் செய்ய முடியாதே, அங்கிருந்து என்னால் விடுவிக்கவும் முடியாதே, நரகத்திலிருந்து என்னை விடுவிக்கவும் முடியாதே என்று சொல்லும் பொழுது அங்கு அந்த இப்ராஹிம் பின் அதம் ரஹீம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உபதேசம், அல்லாஹ்வுடைய பூமியில வாழ்ற, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ சாப்பிடுகின்றாய், அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வும் அந்த ஈமானும் வைக்கின்றாய், உன்னுடைய மௌத்தை உன்னால் நீ நிப்பாட்ட முடியாது, உன்னை நீ சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல முடியாது என்ற நிலையில் இருந்தும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றாயே என்று சொல்லும் பொழுது அங்கு கண்ணீர் வடிந்து, இப்ராஹிமே அல்லாஹ் மீது ஆணையாக கூறுகின்றேன், நீங்கள் சாட்சியாக இருங்க, இன்றை நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்திக் கொள்றேன், நீங்க சாட்சியாக இருங்க. இது அவருக்கு மட்டும் இல்லை உபதேசம், நமக்கு, இது நமக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய வாழ்க்கையில இதை பிராக்டிக்கலாக இதை வைத்து நான் அளவு கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையின் அளவு எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை வைத்து நாம இதை அளவு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலை இருக்கு? ஆக அல்லாஹ் தஆலாவுக்கு நாம கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஆகையால் தான் இதெல்லாம் நமக்கு எப்பொழுது வரும்? வசனங்களை நாம் புரிந்து ஓதும் பொழுதும், அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைவு கூறும் பொழுதும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து கொஞ்சம் தான். திரும்ப மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது கொஞ்சம் முன்பின் ஆகக்கூடிய மனிதன் தவறு செய்யக்கூடியதான். ஆனாலும் என்ன, திரும்ப அவனுக்கு அல்லாஹ்வின் பக்கம் மீளச் செய்வது என்ன? அவனுடைய அருட்கொடைகள், அவனுடைய ரஹ்மத்து, அவனுடைய அருள், அவனுடைய மன்னிப்பு தான் அவனை திரும்பவும் என்ன தன்னுடைய படைத்த ரப்புக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம தான் மன்னிப்பை கேட்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா தவ்வாப் அல் கஃபார், அல்லாஹ் தஆலா அவன் மன்னிப்பதில் மிகைத்தவன். எவ்வளவு பாவம் செய்யணும், எவ்வளவு நேரம் மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹ் தஆலா அவ்வளவு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் மனிதன் தான் என்ன, மன்னிப்பை கேட்பது கிடையாது. ஆக மனிதன் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகளோ சில குறை பாவங்கள் நடந்து விட்டால் உடனே அல்லாஹ்விடம் நாம பாவ மன்னிப்பு தேடி நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சூரத்துல் கௌசர், இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல் லிரப்பிக வன்ஹர் இன்னா ஷானிஅக ஹுவல் அப்தர், மிக சுருக்கமான சூறாக்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அங்கு அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளில் ஒன்று கௌசர் என்று சொல்லக்கூடிய சிறப்பும், அதே அந்த கௌசரில் அந்த அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறுமையில் கொடுக்கக்கூடிய கௌசர், அந்த தண்ணீர் தடாகம். அந்த தண்ணீர் தடாகம் என்பது மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்படக்கூடிய விஷயம். ஹவுத கௌசர் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் தடாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சிறப்பாக கொடுக்கப்படக்கூடிய விஷயம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த வசனம் இறக்கப்பட்ட விஷயம் என்ன, காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்ததியற்றவர் என்று விமர்சனம் செய்தார்கள். சந்ததியற்றவர், உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, வாரிசு இல்லாதவங்க என்று இவர்கள்
சூரா மாவுன் சரி ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சூரத்துல் மாவுன் சூரத்துல் மாவுனிலும் அல்லாஹு தஆலா மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா தெரியப்படுத்துகின்றான். அதே போல தொழுகையாளியுடைய விஷயத்திலும் நமக்கு கவனத்தை வைக்குமாறு இங்கே நினைவுபடுத்தக்கூடிய வசனம் அராய்த்தல்லதி யுகذிபு பித்தீன், மறுமை நாள் நற்கூலி தண்டனை என கொடுக்கப்படுவதை பொய் என்று கூறுபவனை நீ பார்த்தீரா. இங்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறைஷிகள் மக்களை பற்றி நினைவுபடுத்துகின்றான். ஆனால் இதனுடைய விஷயம் என்ன, முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களும் என்ன வெறும் நாவால் ஏற்றுக்கொள்றோம் மறுமை என்று இருக்கு என்று நம்புறாங்க. ஆனா அதற்கு என்ன முயற்சி செய்யறாங்க? நம்புறது என்றால் என்ன, மறுமையை நம்புகின்றோம், மறுமை அங்கு கேள்வி கணக்கென்று ஏற்படும் என்று இருக்குன்னா அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு நம்முடைய முயற்சிகள் செய்யணும். அதுதான் நாம் நம்புகின்றோம் என்ற அர்த்தம். இல்லைன்னா சரின்னு சொல்லிட்டு வாய்ப்பேச்சியாக இருக்கும் பொழுது அவன் நிராகரித்தவனுக்கும் இவன் வெறும் ஏற்றுக்கொண்டு எதுவுமே செய்யாதவனுக்கும் ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல, ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இவரும் அதே மாதிரி தான் வாழ்றாரு. என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஒருத்தர் மறுமையை நிராகரிக்கிறாரு, ஒருத்தர் மறுமை இருக்கு என்று சொல்றார். ஆனால் எந்த ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றம் இல்லை, அதை பற்றிய அச்சமும் இல்லை, மறுமையில் நிற்கக்கூடிய அந்த உணர்வும் இல்லைன்னா ரெண்டு பேரும் நிலை என்ன? எதுவுமே வித்தியாசம் இல்லை. சொல்லக்கூடிய விஷயம் புரியல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம அல்லாஹ் மறுமையினால் என்று இருக்கு என்று ஈமான் கொள்றோம்னா அதற்கு என்ன முயற்சி செஞ்சோம்? என்ன முயற்சி செஞ்சோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுடைய ஹதீஸ்ல ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை எப்பொழுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? மாதா ஆதத்த லஹா, மறுமை கேட்கக்கூடியவனே அதுக்கு என்ன நீ தயார்படுத்தின? அப்போ மறுமையை பற்றி நாம ஈமான் கொள்கின்றோம் என்றால் அதற்கு நம்ம என்ன தயார்படுத்தி கொண்ட நம்மை அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் மறுமையில் இருக்கக்கூடியவர்கள், தனிமையில் சந்திக்கக்கூடியவர்கள், நம்முடைய அனைத்து விஷயத்திற்கும் பதிலளிக்கக்கூடிய தருணம் நமக்கு ஏற்படும். அங்கு எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள். மனிதன் அவனுடைய வலது புறத்தில் பார்க்கும் பொழுது அவன் எதை முற்படுத்தினானோ அதை பார்ப்பான், இடது புறத்தில் அவன் பார்க்கும் பொழுது எதை முற்படுத்தினானோ அதை பார்ப்பான், அவனுடைய முன்னால் பார்க்கும் பொழுது அவன் நரகத்தை தான் பார்ப்பான். இப்படிப்பட்ட ஒரு தருணம் இருக்கும் பொழுது நாம் அதற்காக என்ன முற்படுத்தினோம்? அதுதான் அல்லாஹ்வும் கேட்கின்றான் திருமறையில, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சு மா கத்தமத் லிகத், மறுமை நாளைக்காக நீ என்ன முற்படுத்தினாய் என்று நீ அதை கொஞ்சம் அவதானித்துக்கொள், கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ நம்ம மறுமை மீது ஈமான் கொண்டோம் என்றால் அதனுடைய முயற்சிகள் நம்முடைய என்ன இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையில் முயற்சிகள் இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அனைத்து போல். இல்லை என்றால் என்ன முயற்சி செய்யும்? சில நேரத்தில் சொல்றோம், ஆனால் நம்முடைய நிலை எப்படி என்றால் நம்முடைய அந்த பிராக்டிக்கல் லைஃப் எப்படின்னா, அது மறுமை யார் பார்த்தா சொன்னோன்னா போச்சு, அவன் முஃமினே இல்லை, முஸ்லீமே இல்லை. ஆனால் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையுடைய நடைமுறையின இப்படிதான் இருக்கு. ஆக இங்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மறுமை நற்கூலி தண்டனை கொடுக்கப்படுவதை பொய் என்று கூறுபவனை நீ பார்த்தீரா நபியே? அவன்தான் அனாதை விரட்டுகின்றான், அனாதைகளை என்ன செய்கிறார்? விரட்டுகின்றான். அவருக்கு அடைக்கலம் தருவது கிடையாது. அவன்தான் இதே போல மேலும் அவன் உணவன ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிஸ்கின்களுக்கு என்ன செய்வது கிடையாது? உணவளிப்பது கிடையாது, தூண்டுவதும் கிடையாது. வலா யஹுது என்றால் தூண்ட வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். இவனே கொடுக்க மாட்டான், மற்றவர்களையும் என்ன செய்வது கிடையாது, ஊக்குவிப்பது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லிவிட்டு ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிக்கு கேடுது என்று அல்லாஹ் தஆலா சொன்ன உடனேயே தொழுகையாளி அனைவர்களுக்கும் நமக்கு ஒரு ஷாக்கு தான் இருக்கும். என்னடா அது, அல்லாஹ் தஆலா தொழுகையாளிக்கு கேடுதான் என்று சொல்றானே, இங்கு தொழுகை விட்டவனுக்கு சொல்லப்படலை, தொழக்கூடியவன் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், எப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு அல்லாஹ் கூறுகின்றான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில் தங்களது தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள். அலட்சியம் என்றால் ஏதோ ஒன்று நம்ம அலட்சியம் என்று சோம்பேறித்தனமாக சோம்பல்தனத்தில் வந்து தொழுவது, இன்னொன்று அலட்சியம் என்று பார்த்தால் நேரத்தை அந்த தொழுகை நேரத்துடன் தொழுவாமல் தாமதப்படுத்தி தொழுவது. இதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உடைய தஃப்சீரில் பார்க்கும் பொழுது, விளக்க உரையை பார்க்கும் பொழுது வரக்கூடிய வார்த்தை ஃபஹலஃப மின் அந்த வசனம் ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலாத் வத்தபஉ ஷஹ்வாத். இதற்கு முன்னால் சமுதாயங்கள் கடந்தன, இவர்கள் என்ன செய்தார்கள்? தொழுகையை வீணடித்தார். தொழுகை வீணடித்தர் என்ற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்சீரை பார்க்கும் பொழுது, யார் தொழுகை வீணடித்தார், தொழுகையை நேரத்தோடு தொழுகவில்லையோ அவர், தொழுகையை விட்டவரை பற்றி இல்லை, தொழுகையை நேரத்துடன் தொழுகவில்லையே அவர்களை தான். இப்போ இங்கு அலட்சியமாக இருப்பார்கள் என்றால் என்ன? அதுதான் இஷ்டத்தோடு தொழுகிறது, கஷ்டம் இருந்தால் விட்டுறது, இல்லை கொஞ்சம் சோர்வாக இருக்கு, கொஞ்சம் களைப்பாக இருக்கு, விட்டுறது. இப்படிப்பட்டவர்களுக்கு கேடு. அடுத்த தன்மை என்ன? இரண்டாவது அந்த ஹேபிட் என்ன இருக்கும் இவங்களுக்கு? கேடு ஏற்படக்கூடிய அந்த தொழுகையாளி பிறருக்கு காட்டுவதற்காக செயல்படக்கூடியவர்கள். தொழுவதே இதற்கு ஷோ ஆஃபுக்காக, மகஸ்துதிக்காக. என்ன இவர் பார்க்குறாரு, மொஹல்லால நான் போகிறேன் வரேன், பள்ளியுடைய தொடர்பு இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்வது அல்லாஹ் அக்பர். இது அந்த மனிதனுடைய அமலை பாழாக்கி விடுகின்றது. நாம் பார்த்தோம், இஹ்லாஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ இங்கு இப்படிப்பட்ட விஷயம் நாம் படிக்கும் பொழுது ஏன் தொழுகையில் இது இருக்கக்கூடாது என்று நமக்கு உணர்வு வரணும். இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வரணும். என் தொழுகையில் இப்படி இருக்கா? ஃபவைலுல் முஸல்லீன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றால் இந்த தன்மை என்னிடம் இருக்குன்னா அதிலிருந்து எப்படி நான் வெளியே வரணும், அதற்கு முயற்சி செய்யும். நாம் அதோடைய உணர்வு இல்லாமல் இப்படியே ஓதும் பொழுது நாமே நம்ம என்ன செய்யறோம்? சபிக்கிறோம். ஃபவைலுல் முஸல்லீன் என்று நம்ம ஓதும் பொழுது என்ன செய்யறோம்? நமக்கு இந்த தன்மை வரக்கூடிய அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீனஹும் யுராஊன், இப்படி இந்த தன்மை, இந்த பேட் கேரக்டர் இருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னை நானே சபித்துக் கொள்கின்றேன் என்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, ஏதோ இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு, இப்படி தொழுகிறாரு என்று இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? பத்துவா செய்யறாரு. தொழுகையில நாம் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படுது, குறிப்பாக சஜ்தாவில் இருக்கும் பொழுது. இப்போ இங்க கியாம்ல இருந்து வசனங்களை ஓதும் பொழுது அவனே தன்னை என்ன செய்யறான்? சபித்துக் கொள்றான்னா யோசிச்சு பாருங்க, அந்த தன்மை இருந்ததுன்னா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள், தொழுகையில இந்த தன்மை, இந்த கெட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் என்று இந்த வசனம் நாம் ஓதும் பொழுது, புரியும் பொழுது நமக்கு இது உணர்த்தும். மேலும் சாதாரண தேவைகளுக்குரிய அற்ப பொருட்களை கூட என்ன செய்வது? பிறருக்கு கொடுத்து உதவுவது கிடையாது. சாதாரண விஷயத்தின் கொடுப்பதற்கு கிடையாது, கொடுக்கக்கூடியவங்களுக்கு தடுக்கக்கூடியவனாக இருக்கு. இவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கேடு என்று அல்லாஹ் நம்முடைய திருமறையில தெரியப்படுத்த இருக்கின்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள் வந்து விடக்கூடாது. இதிலிருந்து நாம் விலகல். எப்போ? இதை பற்றி நாம் படிக்கும் பொழுது, இதை புரிந்து படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன திரும்ப செய்யும் பொழுது சில நேரத்தில் என்ன நமக்கு அது உணரும். முதல் தடவை படிக்கும் பொழுது அதனுடைய உணர்வு இருக்காது. திரும்ப வரும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அது சூரத்துல் கௌசரை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவர்கள் விமர்சிக்கும் பொழுது, சந்ததியற்றவர், இவருக்கு வாரிசே கிடையாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த விஷயத்தை ஆறுதலுக்காக, அவருடைய உள்ளத்தை நிலையாக வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா என்ன ஆதைனாக்கில் கௌசர், நபியே நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசர் என்று சொல்லக்கூடிய இந்த தடாகத்தை கொடுத்தோம். எண்ணற்ற சிறப்புகள் அல்லாஹ் தஆலா மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பான். அதில் ஒன்று இந்த கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீரை அந்த அவருடைய உம்மத்தினர்கள் பகருவார். அல்லாஹ் ஒரு தடவை அந்த தண்ணீரை குடித்து விட்டென்றால் சொர்க்கத்தில் நுழையும் வரை அந்த மனிதனுக்கு தாகமே ஏற்படாது. மறுமையில அல்லாஹ் அக்பர், மனிதன் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் ஆடை இல்லாமல், காலணி இல்லாமல், விருத சேதம் செய்யப்படாத நிலையில், சூரியனுடைய உச்சத்தில், நம்முடைய தலையின் உச்சியில் இருக்கும், எந்த ஒரு நிழலும் இருக்காது,
மனிதன் தன்னுடைய வேர்வையில் முழுகி இருப்பான். அப்படிப்பட்ட நிலையில் யோசிச்சு பாருங்க, தாகம் எப்படி இருக்கும். அந்த தாகத்தை அப்படி அந்த அனைத்து விஷயங்களும் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது யாருக்கு இந்த கௌசருடைய தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியம், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் நாம் குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ அவருக்கு லம் யத்மா பஅதஹு அபதா, அவர் அதற்கு பிறகு தாகம் என்பதே ஏற்படாது. இது யாருக்கு ஏற்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உண்மையாக நேசித்தவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் அவருடைய சுன்னாவை கண்ணியப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டவர்களுக்கும் இந்த வாக்கியம் கிடைக்கும். பிதாத்தை செய்தவர்கள், பிதாத்துவாதிகளும் பிதாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தரப்பிலிருந்து என்ன நிராசைப்படுத்தப்படுவான். இவருக்கு நீங்க கொடுக்காதீங்க, வானவர்களை இவங்களை அடித்து நரகத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தினர்களை கொண்டு வாங்க என்று சொல்லும் பொழுது, நபியே இவர்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் புதுப்பித்தார்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது, அப்படியா சுர்கன் சுர்கன் லிமன் பத்தல தீன அவ் லிமன் கய்யர தீன, மார்க்கத்தை மாற்றியவனும் மார்க்கத்தில் புதிதான விஷயத்தை கொண்டு வந்தவனை எடுத்துக்கொண்டு போக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டுவான். அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் ஹவுத கௌசருடைய அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தில் நமக்கு அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வானாக. இப்போ இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே உங்களுடைய இரட்சகனை நீங்கள் வணங்கி வாருங்கள், தொழுகுங்கள், தொழுகை நிறைவேற்றுங்கள். குர்பானியர் இந்த குறிப்பாக 2 இபாதத் ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விஷயம். ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய என்னதான் ஏற்படட்டும் இந்த விஷயங்கள் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வை வணங்கி வாருங்கள் என்று நமக்கு இங்கு சொல்லப்படுகின்றது. அதான அதற்கு பிறகு சூரத்து நஸ்ர். சூரத்து நஸ்ர் பார்க்கும் பொழுது இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இந்த வசனம் அல்லாஹ் தஆலாவுடைய தரப்பிலிருந்து முஃமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சஹாபாக்களுக்கும் ஒரு நற்செய்தி. இப்பொழுது எந்த மக்கள் உங்களை அடித்து விரட்டினார்களோ, எந்த மக்கள் உங்களை பரிகாசம் செய்தார்களோ, இந்த மக்கள் உங்களை சித்திரவு செய்தார்களோ, கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள் தழுவுவார்கள், இஸ்லாத்திற்குள் வருவார்கள். நபியே நீங்க பார்ப்பீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தார்களோ இவர்கள் எல்லாம் என்ன இஸ்லாத்தை தழுவுவார்கள். அப்போ நீங்க பார்ப்பீங்க கூட்டமாக நீங்க வருவீங்க, அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும் என்று அவர்களுக்கு நன்மாரையும் சொல்லப்படுகின்றன. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வருமோ, பிறகு மக்கா வெற்றி அடையுமோ, நீங்கள் பார்ப்பீர்கள் நபியே மக்கள் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் வருவார்கள். இந்த வசனத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவன். இந்த வசனம் இறங்கிய உடனேயே எல்லா சஹாபாக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில சஹாபா, குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கண்ணீருடைய ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் என்றால் இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்துடைய அறிகுறி சொல்லப்பட்டது. ஏனென்றால் ஒரு நபி, ஒரு தூதர் அனுப்பப்பட்ட அந்த தூதுத்துவத்தை முழுமைப்படுத்தி விட்டார் என்றால் அதற்கு பிறகு அவங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு மௌத்து நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். ஆக இதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய இந்த மிஷன், இந்த அழைப்பு பணியுடைய விஷயங்கள் முழுமையாக முடித்து விட்ட பிறகு நீங்க கடைசி கட்டத்தில் அல்லாஹை தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கணித்துக்கூறிய அல்லாஹ் அடியார்களே, முடிவு இஸ்திக்ஃபார் அதிகமாக, தஸ்பீஹ் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். எப்பொழுது முடிவு நமக்கு யாரும் தெரியும். அதனால தான் தஸ்பீஹ்கள் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வதும் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதும் இஸ்திக்ஃபார் செய்வதும். இஸ்திக்ஃபார் என்றால் பாவ மன்னிப்பு தேடுவது. நாம் நினைக்கிறோம் பாவ மன்னிப்பு என்பது பாவம் செஞ்சாதான் மன்னிப்பு தேடணும். இஸ்திக்ஃபார் என்பது ஒரு இபாதத். நாம் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், சதக்காத்துக்களை கொடுக்கின்றோம், தான தர்மம், மற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்றோம், உம்ரா ஹஜ் எல்லாம் செய்கின்றோம். அதே போல ஒன்றுதான் இஸ்திக்ஃபார், தௌபா. இதெல்லாம் என்ன? ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஒரு நாளில் 70க்கும் மேற்பட்ட முறை அல்லது 100க்கும் மேற்பட்ட முறை இஸ்திக்ஃபார் செய்வாங்க? அவ்வளோ பாவம் செய்வாங்களா? அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளில் 70 அல்லது 70க்கும் மேற்பட்ட முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க, அமர்வில் எண்ணிக்கொள்வார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு அமர்ல இத்தனை தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. ஏன்? இஸ்திக்ஃபார் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. யாருடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் இருக்கின்றதோ அவருடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவிடம் ஒரு பிரச்சனை கொண்டு வருகின்றார். தாபைன், பெரிய தாபைன். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவிடம் வந்த உடனே வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்துடைய சூழ்நிலை சரியில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, நீண்ட காலம் திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லை, போங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க அனுப்புறோம். ரெண்டாவது வராரு, நஷ்டம், ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏதாவது செய்யுங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மூன்றாவது, அவருடைய ஏழ்மைத்தனம், ரொம்ப பஞ்சமாக இருக்குது, ரொம்ப ஏழ்மைத்தனமாக இருக்குது, எதுவுமே உங்களுக்கு உணவு எதுவுமே கிடைக்கல, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அந்த மாணவர்கள் கேட்குறாங்க, அறிஞரே ஷேக்கே, நீங்கள் வந்த மூணு பிரச்சனை கொண்டு வந்தாங்க, 3 பிரச்சனைக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, இஸ்திக்ஃபார் மட்டும் செய்யுங்க என்று, எப்படி இது? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார், நான் எதையும் குர்ஆனுக்கு முரணாக சொல்லலையே. அல்லாஹ் சூரத்து நூஹ்ல நூஹ் சமுதாயத்தை பார்த்து நபி நூஹ் சொல்லவில்லையா? ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலுஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வயம்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் அவர்கள் சொல்லவில்லையா, மக்களே நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மலையை பொழிய வைப்பான், உங்களுக்கு கனி வகைகளையும் விளைச்சல்களையும் ஏற்படுத்துவான், உங்களுக்கு குழந்தைகளையும் உங்களுடைய வாரிசுகளையும் ஏற்படுத்துவான், செல்வத்தையும் அதிகரிப்பான் என்று அல்லாஹ் சொன்னதுதான் நான் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் பின்னி பிணையப்படுமோ அவனுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திற்குரிய தீர்வு இருக்கு. நாம் எல்லா இடத்திலும் தேடுறோம், ஆனால் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை கொஞ்சம் நாம் மறந்துடும். துவா செய்யுங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க என்று பார்க்கக்கூடியவெல்லாம் சொல்றோம். அவல நிலைய நாம அந்த மனிதனுக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? துவா செய்யுங்க பாய், ரொம்ப சிரமமா இருக்கு பாய் சொல்லிட்டு இவ்வளவுக்கு. ஆனால் இஸ்திக்ஃபார் என்ற விஷயத்தை மறந்துடும். மனிதன் என்ன செய்வான்? அவன் யாருக்கிட்ட சொல்லணும்? யாராவது இருக்கக்கூடியவனை பார்த்து சொல்லு, சரி இவனாவது ஏதாவது செய்வாங்க என்று நினைக்கின்றான். ஆனால் இவனால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம எத்தனை பேர் துவா செய்ய சொல்றேன், எத்தனை பேர் துவா செஞ்சிருப்பாங்க? இல்லை நமக்கு எத்தனை பேர் துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களை நினைவுபடுத்தியிருப்போமா? ரொம்ப அரிது. ஆக நம்முடைய துஆ நாம் அல்லாஹ்விடம் தான் கேட்கணும். என்ன ஆயிடுதுன்னா, துஆ என்பது ஒரு இபாதத். இபாதத்தும் அல்லாஹ்விடம் நமக்கு கேட்கக்கூடிய விஷயம். இது ரெண்டும் என்ன மிஸ் ஆகுது யாருக்கு? நான் ஒருத்தரை பார்த்து துஆ செய்யுங்க என்று சொல்லிட்டேன்னா ஒரு இபாதத்தை நான் விடுறேன். ரெண்டாவது, என்னுடைய நம்பிக்கை இவர் மீது அதிகமாக இருக்கு, என்னுடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் கேட்பதை விட, நான் கேட்கக்கூடிய துஆவை விட மற்றவர்களை சொல்லிட்டேன், இவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் என்ன செய்யணும்? நம்முடைய துஆவை நாம் என்ன செய்யணும்? குறைந்து இட போடணும். அல்லாஹ் கூறுகின்ற உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீ என்ன அழை, நான் உனக்கு கொடுப்பேன். ஆக இந்த விஷயத்தை இஸ்திக்ஃபார் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமோ அதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் நாம எதுவுமே அடைய முடியாது. கண்டிப்பாக அதோடைய பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து இஸ்திக்ஃபார் செய்யும். என்ன பாவ மன்னிப்பு? எதற்கு பாவ மன்னிப்பு? அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை எல்லாம் பெற்று நாம வாழ்றோம். இதுக்கு என்ன நான் நன்றி செலுத்துறேன்? இரவுல உட்காந்து எல்லாம் பட்டியலிட்டு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ், நீ மன்னிப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக என்று நாம் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுடைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா கதவுல மூடிடும். பிரச்சனைக்குரிய கதவுகளே அல்லாஹ் தஆலா இந்த இஸ்திக்ஃபார் மூலம் மூடிடும். நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையுடைய வாசல்களை எல்லாம் தஆலா திறப்பான் இஸ்திக்ஃபார் மூலமாக. அதான் सूरह नस्र के बाद तब्बत यदा அல்லாஹ் அக்பர். சரி, அது சின்னதாக இருக்குனால தெரிய மாட்டேது. பொதுவாக புக்கு இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சௌரியமாக ஆகிடும். ஜெய். அடுத்ததாக சூரத்துல் காஃபிரூன், கடைசியாக இன்ஷா அல்லாஹ் இதை முடிச்சது. சூரத்துல் காஃபிரூன் இது இறக்கப்பட்ட காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஏதேதோ முயற்சி செஞ்சாங்க, இவங்களுக்கு இந்த இஸ்லாத்தையுடைய அழைப்பு பணியை நிப்பாட்டுவதற்காக அவங்களுக்கு மிரட்டல் விட்டாங்க, அவங்களுக்கு போயிட்டு பேரம் பேசினாங்க,
அவங்களுக்கு என்ன பதவி அந்தஸ்து கொடுக்கணும்னு கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. எதுவுமே அங்கே வந்து பழிக்கலை, எதுவுமே வேகலை. கடைசியில் சரி உடன்படிக்கை வந்து காம்ப்ரமைஸாவது செய்து கொள்ளலாம் என்று வந்து குறைஷிகள், பாருங்க முகமது ஒரு வேலை செய்யலாம், நீங்கள் ஒரு வருஷம் எங்களுடைய சிலைகளை வணங்குங்க, உங்களுக்கு இது சிலை மூலமாக இருக்கக்கூடிய சிறப்புகள் நீங்கள் பெற்றுக் கொடுவீங்க. நாம ஒரு வருஷம் உங்களுடைய இறைவனை நாம வணங்குறோம், நாம உங்களுடைய இறைவனை இருக்கக்கூடிய சிறப்புகளை பெற்றுக்கொள்வோம். இப்படி என்று 2 பேரிடம் இருக்கக்கூடிய சிறப்புகள் நாம அழகாக பெற்றுக்கொள்ளலாம். இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்ல நம்ம சமரசத்துக்கு வரலாம் என்று அந்த முன்னால் வைத்தாங்க. எதுவுமே பள்ளிக்கு கடைசியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிட்டான். குல் யா அய்யுல் காஃபிரூன், நபியே நீங்கள் அந்த காஃபிரிடம் தெரியப்படுத்தி விடுங்கள், நபியை கூறிவிடுங்கள், நிராகரிப்பாளர்களே நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ அவற்றை நான் வணங்கப்படுவதில்லை, நான் வணங்கப் போவதில்லை. நான் யாரை வணங்குகிறேனோ அவனை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல. வணங்குபவர்கள் அல்லாஹ்வை வணங்குறாங்க தாங்க, ஆனால் உண்மையான இஹ்லாஸ் தௌஹீத் இல்லை. தௌஹீத் இல்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் வணங்கப்படக்கூடிய வணக்க அந்த இபாதத்து என்ன அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படாது. இல்லைன்னா மறுமை அவங்களிடம் கேட்கப்படும் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தான் படைச்சாங்க, அல்லாஹ் தான் இந்த வானம் பூமியெல்லாம் படைச்சா என்று அவங்க நம்பிக்கை கொண்டாங்க. ஆனால் பிரச்சனை என்ன, அல்லாஹ்விடம் மற்றவர்களையும் இணைவிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தெரியப்படுத்தி விட்டான், நான் யாரை வணங்குகின்றேனோ அவனை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல, நீங்கள் உங்கள் முன்னோர் உள்பட அனைவரும் வணங்கியவற்றை நான் வணங்குபவனும் அல்ல. நான் யாரை வணங்குகிறேனோ அவனை நீங்கள் வணங்க கூடியவர்களும் அல்ல. நீ என்னதான் சமரசம் செஞ்சாலும் சரி இதெல்லாம் ஆகாது என்று நபியே நீங்கள் தெரியப்படுத்தி விடுங்கள். உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு எனது மார்க்கம். கடைசியில் தெளிவாக அடிச்சு இங்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல கூட எதுவுமே நீங்க செய்ய முடியாது. அப்போ இங்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தௌஹீத் என்ற இந்த விஷயம் உறுதியாக இருக்கு, பிராக்டிக்கலாக இல்லை, புரிய மாட்டோம். இதுவும் என்ன இணை வைத்தல். இந்த இணை வைத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் தான் உண்மையான என்ன ஒரு மார்க்கம். லக்கும் தீனுக்கும் வலியது. அந்த மார்க்கம் இணை வைக்கக்கூடிய விஷயம் தௌஹீத் மார்க்க இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அது சமரசமாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நாம் அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறு விஷயத்தை நம்ம தேடுறோம்? உதவி ஏன் தேடுறோம்? அல்லாஹ் தஆலா என்னிடம் நீ கேளு என்று சொல்றோம்னா கேட்பதற்கு நமக்கு ஏன் நோவது, ஏன் வலிக்குது நமக்கு வாய்? அல்லாஹ் எனக்கு சிரமத்தை வந்திருக்கின்றது, பிரச்சனை இருக்கு, நீ தான் குணப்படுத்தக்கூடியவன், நீ தான் ஆற்றல் மிக்கக்கூடியவன் என்று நாம் கேட்பதில் ஏன் வெட்கப்படுகின்றோம்? அல்லது ஏன் நமக்கு தயக்கம்? ஊரெல்லாம் சுத்துவேன், ஜெண்டா எல்லாம் சுத்துவேன், எல்லா இடத்துல போயிட்டு தாயத்தை கட்டிட்டு வருவேன், எல்லாருடைய அந்த பழுப்பு சக்கரையெல்லாம் எடுத்துட்டு வருவேன். ஆனால் அல்லாஹ் தஆலாவை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் அப்படி தொழுகை இல்லைங்க. கழுதுல கையில குழந்தையுடைய. அப்ப யார் மீது நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா இது எதற்கு? இது எதுவுமே பிரயோஜனம் தராது. கடைசியாக சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருமிதியில் வரக்கூடிய ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பையத் செய்வதற்காக வந்தார். செய்யும் பொழுது இந்த தோல் குஜத்துல இந்த தோல் பட்டையில ஏதோ ஒரு கயிறு கட்டியிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாச்சு, என்னது இதுன்னு கேட்டாங்க. வாஹினா என்று சொன்னாங்க. வாஹினா எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கு, கொஞ்சம் வீக்கா இருக்கு, இது வலுப்படுத்தும், எனக்கு ஒரு ஸ்டாமினா கொடுக்கும், கொஞ்சம் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இதை யோசிக்கும் பொழுது எதெல்லாம் நமக்கு கற்பனை வரும். இவ்வளவு உடல் எல்லாம் இருக்கு, இதற்கு இதுவுமே இந்த கயிறு தான் உனக்கு என்ன வாழ்க்கை நடத்துறது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இது எனக்கு கொஞ்சம் வீக்னஸா இருக்கு, பலவீனமாக இருக்கு, அது அதற்காக எனக்கு இது சப்போர்ட்டாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த விஷயம் உன்னுடைய பலவீனத்தை இன்னும் அதிகமாக தான் ஆக்கும், உன்னுடைய வீக்னஸை இது இன்னும் அதிகமாக தான் ஆக்கும், இதே நிலையில் நீ மௌத்தாகனா நீ வெற்றி அடைய மாட்டே என்று சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, பையத் செய்றார். அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு என்பது, நாம் யாரை நாம் சார்ந்து இருக்கிறோம்? அல்லாஹ் தஆலாவை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல நாம் யாரை சார்ந்து இருக்கோம்? இவங்க என்ன கேட்டாங்க, கொஞ்சம் இங்கேயும் செஞ்சுக்கலாம் அங்கேயும் செஞ்சுக்கலாம்.
அதுக்கு சமரசத்திற்கு வாய்ப்பே கிடையாது என்று மார்க் நமக்கு திட்டவட்டமாக சொல்லியாச்சு. நீ சமூக விஷயத்துல நல்லபடியாக இருப்பதோ அல்லது சமூகத்துடைய விஷயங்கள்ல கலந்து நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய விஷயம் மார்க்க நமக்கு வலியுறுத்திருக்கின்ற நீங்க செய்யுங்க, அது எந்த ஒரு விஷயம். ஆனால் அதற்கு என்று நான் போயிட்டு பூஜை செய்யறது, நான் போயிட்டு இது செய்யணும்னா அது மார்க்க நமக்கு அனுமதிக்கிற. லக்கும் தீனக்கும் வலிய தீன், உன்னுடைய வழிமுறை, உன்னுடைய சித்தாந்தம், உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய கோட்பாடு தனி. என்னுடைய சன்மார்க்கம் அல்லாஹ்வால் அமைத்த விஷயம் இந்த என்னுடைய மார்க்கம் தனி. தெளிவாக நாம் பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாத்தையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் என்று மனிதன் என்ன செய்யறான், அரசியலில் இறங்குறான். எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும். சமூக ரீதியான விஷயங்கள் நியாயமாக இருப்பதும் நீதமாக நடந்து கொண்டு என்றால் எல்லாம் சந்தோஷம் அடையும். யாருமே முஸ்லிம்கள் அவர்கள் எங்களுடைய வணக்கஸ்தலங்கள் அவங்க செய்யணும், பூஜை செய்யணும் என்று நான் சொல்லலை. அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடியவங்க இங்கே பள்ளிவாசல்ல சஜ்தா செய்யணும்னு யாருமே சொல்லலை. நாம என்ன செய்யணும், கற்பனை செய்து இப்படி செஞ்சோம்னா அவங்களுடைய சந்தோஷம் அடைய முடியும், அவங்களுடைய நெருக்கத்தை அடைய முடியும். ஆனால் மனிதன் இந்த அற்பமான சொற்பமான இந்த உலகத்திற்காக ஈமானை விலை கொடுக்குறான். எவ்வளோ ஒரு கை சேதம் அடையக்கூடியவனாக இருக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கை கண்ணியத்துக்குரிய எல்லா அடியார்களே, நாம இந்த சூறாக்களை நாம ஓதும் பொழுது இந்த விஷயத்தை உணர்ந்து போதும். அதுதான் அசல். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாருமே இருக்கு. ஆனால் நாம் ஏன் இங்கு சேர்ந்து இருக்கின்றோம்? நான் ஓதக்கூடிய நாள்தோறும் என்னுடைய சூறா நான் புரிந்துதான் ஓதுகின்றேனா? இதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியுமா? இதை நான் உணர்ந்துதான் ஓதுகின்றேனா என்ற அந்த உணர்வு நம்முடைய தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த தொழுகையில் உயிரோட்டம் ஏற்படும், அந்த தொழுகையில் இஹ்லாஸ் ஏற்படும். நம்முடைய சிந்தனை சிதறாமல் நம்முடைய தொழுகையில் நாம் இருக்கக்கூடிய முடிந்த அளவுக்கு நம்முடைய அந்த தொழுகை சீராக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு தொழுகை சீராக அமைந்து விட்டது என்றால் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிறைய அம்சங்கள் சீராகக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு இது முதல் கடமையாக ஆக்கியிருக்கின்றால் நம்முடைய வாழ்க்கையின் தொடர்பான விஷயங்கள் தான் இருக்கு. நீ ஒரு மனிதன் இந்த தொழுகையை நேரத்துடன் தொழுக ஆரம்பிக்கும் பொழுது அவன் அனைத்தையும் நேரத்துடன் செய்யக்கூடியவனாக ஆவான். ஒரு மனிதன் இறைவனுடைய உரிமையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக படைப்பினங்களுடைய உரிமையை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அவன் முன்வரக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவனாக இருப்பான். இருக்கக்கூடிய அந்த தருணம், அல்லாஹ்வுடைய முன்னால் நான் நிற்கின்றேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தை நான் சீர்படுத்திக் கொண்டு நின்றால் மறுமையில் இருக்கக்கூடிய அந்த தருணம் எனக்கு சீராக அமையும் என்று உணர்ந்து அவன் நிற்கும் பொழுது கண்டிப்பாக அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வை அஞ்சி செய்யக்கூடியவனாக ஆவான். அந்த ஒரு காரணத்தினால அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அமர்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றது. ஏதோ வந்தோமா இங்கே எப்பயாவது உட்காந்து ஒரு காரச்சாரமாக பேசிட்டு நம்ம போறது இருந்தனால நம்முடைய ஈமானை நம்ம என்ன செய்ய முடியாது, நிலையாக வைக்க முடியாது. ஈமானை நாம் புதுப்பிப்பதற்காகவோ அல்லது அதில் உயிரோட்டம் ஏற்படுத்துவதற்காக பூஸ்டுக்காக நமக்கு பிரச்சாரங்கள், நமக்கு பயான்கள் நமக்கு தேவை. அது நமக்கு வளர்ந்த பிறகு அதை தக்க வைப்பதற்காக கல்வி அவசியம். கல்வி இல்லைன்னா, நாலேஜ் இல்லைன்னா அப்படியே திரும்ப இறங்கிடும். எவ்வளவு ஏறி ஏதோ பூஸ்ட் வெளியே போனவங்க அப்படியே இறங்கி திரும்ப அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நம்ம சும்மால பார்க்கணும். அந்த ஈமான், உயர்ந்த ஈமான், அதிகரித்த ஈமானை தக்க வைக்க வேண்டும் என்றால் கல்வியுடைய தொடர்பு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு அமர்வு, இப்போ இதுவரை நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த அமர்வு அல்லாஹ்விடம் மிக சிறந்த அமர்வுகளில் ஒன்று. வீட்டில் உட்கார்ந்துருப்போம், இங்கு அங்கே சென்ற வீட்டில் உட்கார்ந்துருப்போம். அதனுடைய அமர்வில் எல்லாம் இந்த அமர்வு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் உட்கார்ந்து அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய அத்தியாவசியமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக சேர்ந்து இருக்கின்றோம் என்றால் நினைத்துக்கூடிய எல்லா அடியார்களே, இந்த அமர்வு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமர்வாக இருக்கின்றது. இதற்கு போன அமர்வு நான் தெரியப்படுத்தினேன். ஒரு மனிதன் அது அவையில இந்த காரணம் இல்லாம தான் வந்தாரு, சும்மா அப்படியே கடந்து போனாரு, வெக்கப்பட்டு உட்காந்துட்டாரு. அப்ப அந்த வானவர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வே எல்லாருக்கும் நீ மன்னிப்பு கொடுத்துட்ட என்று நீ சாட்சியாக, நீ எங்களை சாட்சியாக ஆக்கினார். அதை ஒரு மனிதன் அவனை பற்றி நான் என்ன எழுதுவது? அவனுடைய நோக்கம்லாம் இல்லை, என்ன இல்லை, படிச்சுட்டு அல்லது என்ன கற்றுக்கொண்டு தன்னை சீர்படுத்த வேண்டும் அல்லது மன்னிப்பு பெற வேண்டும்லாம் வரல. சும்மா அப்படி கடந்து போனான், ஃப்ரெண்ட்ஸோட வந்தான், இப்படி ஒரு வெட்கப்பட்டு எங்க அப்படியே போயிடணும் என்று உள்ள வந்துட்டான். இவனுக்கு என்ன செய்யுது? இவனுக்கு என்ன எழுதுறது? அல்லாஹ் தஆலா அந்த புகாரியுடைய நீண்ட ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா கூறுகிறார், உஷ்ஹிதுக்கும்,
அன்னி கஃபர்து லஹு ஃபஇன்ன லா யுஷ்கா ஜலீஸு அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த அமர்வுல யாரும் என்ன நிராசைப்படுத்தப்பட மாட்டான், அனைவர்களுக்கும் அவனையும் நாம் மன்னிக்கின்ற இதையும் நீங்க சாட்சியாக இருங்க என்று அல்லாஹ் கூறுகின்றான். நம்முடைய வந்திருக்கக்கூடிய நோக்கம் அதுதான். வந்திருக்கிறோம் கல்வி இது மாதிரி தொடர் நம்முடைய அமர்வில் இருக்கும், நமக்கு தான் இந்த ஹைர், நம்முடைய மொஹல்லாவுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஹைர். இந்த தொடர்புகள் நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு நாமே உணர்வோம், அல்லாஹ் என்னை சிறந்த ஒரு நிலையில் வைத்திருக்கின்றன என்றால் அதனுடைய பின் விஷயங்கள், அதனுடைய முன்னால் பார்க்கும்போது இந்த மாதிரி அமர்வுகள் நான் கலந்து கொண்டதுனால என்னுடைய ஈமானம் என்ன நிலையாக இருக்கின்றது, அதில் புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகின்றது என்றால் இதெல்லாம் இந்த மாதிரி அமர்வுகளில் உட்காருவதனால் தான். ஆக நம்முடைய பயணங்கள், நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வி தேடக்கூடிய விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அம்சம் இருக்கணும், இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கழித்து விடக்கூடாது. அதை நாம் முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் மற்ற பாட சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையை அல்லாஹ் உயிரோட்டமுடைய தொழுகையாக, உணர்வுபூர்வமான ஒரு தொழுகையாக, அல்லாஹுக்காக நாம் நின்று அதை அல்லாஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உணர்ந்து புரிந்து ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. நம்முடைய இன்மை மற்றும் மறுமையை அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்கி நமக்கு கண்ணியப்படுத்துவானாக. உலகத்தில் ஹயாத்தாக இருக்கும்படி அல்லாஹ் தஆலாவையே வணங்கியவர்களாகவும் அவனையே சார்ந்தவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. எல்லா விஷயத்திற்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா குழப்பத்திற்கும் அவனிடமே தீர்வு காணக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. மறுமையிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். வாஹிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.